இந்த நிகழ் ஆ தலை கட்டாதா? ஸோ அனைவருக்கும் வணக்கம். 22வது நிகழ்வின் புத்தகம் விவரிப்பாளர் பற்றிய விவரங்களை தெரிவிக்க கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். இன்னைக்கு படிக்க போகிறதுங்கிறதோட இந்த புக்கு வந்துட்டு வாசிக்கிறது வந்து நம்ம அமுதனை பற்றி நான் சில வார்த்தைகளும், இந்த புக்கோட ஆத்தர் மதன் பற்றி சில வார்த்தைகளும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல ரெண்டு பேருக்குமே நிறைய லிஸ்ட் இருக்குது, எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, ஸோ நான் நிறைய தாட்டி சொல்லியிருக்க மாரி என்னோட சின்ன வாசிப்பு அனுபவம் ஆரம்பிச்சதுங்கிறதே வந்துட்டு ஆனந்த விடன்ல தான். அதுல முக்கியமான காரணம் வந்துட்டு மதன் எழுதுற வந்துட்டு ஹாய் மதன்ங்கிற பகுதி விடன்ல. ஸோ அது வாரத்தில் வந்து நம்ம நினைக்காத கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஜஸ்ட் ஒன்லைன் கொஸ்டின், ஒன்லைன் ஆன்சர் தான் இருக்கும். ரொம்ப அதனாலேயே வந்துட்டு மதனை பற்றின இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும். நம்மளாம் சில பேர் நினச்சிருப்போம்ல. அதில் ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, மதன்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ நம்ம திடீர்னு ஒரு பாட்டு கேட்போம் இங்கே இருந்தாச்சும், இல்லை நம்ம ஒரு பாட்டை முன்முன்னு வித்துட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்துட்டு எப்படி நம்ம இப்படி தான் இந்த பாட்டு தானே இப்போ யோசிச்சுட்டு இருந்தோம், அது இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் ஒரு காரணம் சொல்லியிருப்பார் அதில். ஸோ நம்ம மூளை வந்துட்டு அந்த பாட்டு வந்தோம்னா நம்ம இதை எங்கேயும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறது வந்துட்டு சயின்ஸ் மூலயமா மேக்சிமம் அவர் வந்துட்டு சயின்ஸ் அறிவியல் கலந்து தான் பேசுவாப்புல, அதே போல் சொல்லுவாப்புல. அதனாலேருந்தே வந்து மதன் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் அவரோட வாசிப்பு எல்லாம் இருக்கும். அது மெயினாக அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பரில் எழுதினாங்க, கார்ட்டூனிஸ்ட் மதன் தான் pretty much எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட ஒன் லைனில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு காமெடி இருக்கும். நம்ம இந்த படத்தில் கூட அன்பே சிவம் படத்தில் கூட ஒரு சின்ன சீனில் வந்து போகல. ஸோ அப்படிப்பட்ட மதன் வந்துட்டு அவரோட பிரபலமான 2 புத்தகங்கள் என்னென்னா, ஒன்று வந்துட்டு கிமு கிபி, அதுதான் அமுதன் வாசிக்க போகிறாப்புல. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா வந்தார்கள் வென்றார்கள். இது ரெண்டுமே வரலாற்று சம்பந்தமானது. ஸோ இந்த வரலாற்றுன்னு சொல்லும் போது வந்துட்டு ஒரு சின்ன வரலாற்றை பற்றின ஒரு சின்ன ஒரு லைன் என்னென்னா, இந்த லாஸ்ட் வீக் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் செஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம திருச்சி சிவா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாப்புல, வரலாறுங்கிறது யார் சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறோம், எல்லாரும் கொடுங்கோலன் செங்கிஸ்தான் சொல்கிறோம். இதே பக்கத்தில் வந்து மாவீரன் அலெக்சாண்டர்னு சொல்கிறோம். ரெண்டு பேருமே வந்துட்டு யாருமே அன்பை பரிமாறியோ இல்லை வந்து பூங்கொத்து கொடுத்தோ எந்த ஒரு நாட்டையும் வென்றல. செங்கிஸ்தானும் கொண்டு தான் வந்துட்டு நாட்டெல்லாம் பிடிச்சான், அதே போல் அலெக்சாண்டரும் வந்துட்டு கொண்டு தான் எல்லா நாட்டையும் பிடிச்சான். ஸோ அது ஏன் வந்துட்டு அலெக்சாண்டர் மட்டும் மாவீரன் சொல்கிறோம், செங்கிஸ்தானை யாருமே மாவீரன் தான் இருந்தாலுமே வந்துட்டு அவனும் கொண்டு பிடிச்சதுனால அவனை வந்து கொடுங்கோலன்னு சொல்கிறாங்க. ஸோ அது யார் எழுதுறா, எதை பற்றி எழுதுறாங்கன்னு பொறுத்து தான். அதே போல் மேக்சிமம் நான் இந்த புக் கிமு கிபி இன்னும் பெருசாக படித்ததில்லை. இந்த புக் இன்னொரு புக் வந்துட்டு வந்தார்கள் வென்றார்கள். அது வந்துட்டு மெயினாக யாரை பற்றி பேசணும்னா, முகல்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அந்த முகல்ஸ் வந்துட்டு எப்படி ஆட்சி புரிந்தாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இருக்காது, பட் ஆனால் ஒரு ரீகேப்பாட்டம் இருக்கும். அதை படித்தா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அந்த இஸ்லாமிய மன்னர்கள் மேலே ஒரு வெறுப்பு கண்டிப்பாக வரும். அது ஒன்று. அதுதான் திருப்பி வந்துட்டு யார் வந்து அந்த வரலாற்றை பேசுகிறாங்கிறத பொறுத்து தான், எழுதுறாங்கிறத பொறுத்து, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அது எல்லாமே வரலாறுங்கிறது இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க எல்லா வரலாறுமே அப்படிதான். அதுதான் என்னோட புரிதல். அது நம்ம இதை பற்றி உங்களுக்கு வேற கருத்து இருந்தால் நம்ம பேசுவோம் அதை பற்றி. அதுக்கப்புறம் ஆமாம், இவ்வளோதான். ஆமாம், அதனை பற்றி. பட் ஆனால் அமுதன் பற்றி எடுக்கும்போது லிஸ்ட்டு இன்னும் நிறைய இருக்கு. அமுதன் வந்துட்டு யாரும் இங்கே இருக்கவங்க யாருக்குமே வந்து புதுமுகம் கிடையாது. அதே போல் அவரோட மேடை பேச்சோ இல்லை வந்துட்டு அவரோட தமிழ் பற்றோ எதுவுமே வந்துட்டு நான் சொல்லி தான் இங்கே யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அமுதன், எனக்கு அமுதன்கிற பேர் கேட்கும் போதே நமக்கு எல்லாம் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படம் எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சேனன் அமுதன் தான் ஞாபகம் வரும். அதே போல் அமுதன் பேர் கேட்கும் போதும் அதே தான். ஸோ அவரோட தமிழ் பற்று அவரோட பசங்களுக்குமே
இயல் இனியன்னு சொல்லிட்டு அருமையான தமிழ் பெயர்கள் வச்சிருக்கிறது. அவரோட தமிழோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த வாசகர் வட்டம் ஆரம்பிச்சதுல இருந்துட்டு அவரோட மேல் படிப்புக்கான நேரத்தையும் கடந்து நமக்காக டைம் ஒதுக்கி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக அது நேரத்தில் நிறைவு கூற விரும்புகிறேன். அவரோட தமிழோட ஆர்வம் வந்துட்டு அதான் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலைகள் இருக்கு. அவருக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி புக்ஸ் படிக்கிறதுக்குன்னு டைம் ஒதுக்கி நமக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த புக்கு நான் எப்படி அவர் எடுக்க போறாருன்னு எனக்கு ஒரு தெரில. இதே கிட்டத்தட்ட வரலாற்று சம்பந்தமாகவும் ஒரு இது சம்பந்தமான புக் தான் வந்துட்டு ஆறுமுகம் எடுத்தாப்புல இதுக்கு முன்னாடி நமது இந்தியா. ஸோ அது வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு ஃபேக்டாக தான் சொல்ல முடியும் இந்த கதைகளை, இந்த புக்ஸை. இதில் வந்து ஒரு உட்காந்து ஒரு இது நம்ம கேட்குறவங்களோட அவளை எப்படி தூண்ட போகிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம். ஸோ அந்த சவால் வந்துட்டு ஆறுமுகத்துக்கு இருந்த மாதிரி அமுதனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது பல மேடைகளில் சிறப்பாக செஞ்சவர் வந்து இன்னைக்கு செய்வார் நம்புகிறேன். இன்கேஸ் தெரியாதவங்களுக்காக அமுதனுக்கு வந்துட்டு அதான் சொல்ல பெரிய மேடைங்கிறது பெரிய புது விஷயம் கிடையாது. அமுதன் வந்துட்டு நம்ம தமிழ் சங்கங்களோட பட்டிமன்றம், பேச்சு மன்றம் இதுலெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸா நிறைய பங்கு பெற்றிருக்காரு. ஸோ அதனால இந்த போல தமிழ் பேச்சும் மேடைகளும் புதுசு இல்லை. ஸோ அதே போல பழகி போன அமுதனுக்கு வருகிற வரவேற்று. இது என்னோட முதல் புத்தக விவரிப்பு. எத்தனை தடவை என்ன பண்ணாலும் கார்த்தி சொன்ன அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாருன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் ஒரு படவெடுப்பு ஒரு இது இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ இன்னைக்கு இருக்குது. வேற மாற்று இது இல்லை. ஸோ ஒரு சனிக்கிழமை மாலை உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேறு அலுவல்கள் நிறைய இருந்திருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ஏதோ ஒன்று விட்டுட்டு தான் இங்க வந்திருப்பீங்க. ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்திருப்பீங்க. அதுக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. அந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன்னு நம்புறேன். அப்படி பூர்த்தி செய்ய முடியாட்டி அடுத்த டைம் இன்னும் முயற்சிப்பேன். நன்றி. ஸோ புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வரலாற்றை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? போற போக்குல பேசிட்டு போற உடனே எதுக்காக நம்ம தெரிஞ்சிருக்கணும்? அவன் எல்லாத்துக்கும் வர்ற கேள்வி தானே, இருக்கிற இருப்புல இது வேற எதுக்குடா இன்னொன்னு அப்படின்னு தோணலாம்ல. எதுக்காக அதை வந்து இது பண்ணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 காரணங்களை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுங்க. சும்மா நம்மளே வெறுமனே வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு பின்னாடி ஏன் முக்கியம், எதுக்கு முக்கியம் அப்படிங்கிற சில காரணங்கள் முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று, கமலஹாசன் சொன்ன மாதிரி நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம நினைவு கூர்ந்தாதான் நம்ம அடுத்து போற பாதை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இல்ல கடந்து வந்த பாதைகளை வந்து நம்ம உற்று கவனிச்சோம்னாலே ஏகதேசம் ஒரு அளவுக்கு நம்ம அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய ஒரு திறன் வந்துடும். ஸோ அது வந்து வரலாறுல இருந்து தான் கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போதுன்னா, உலக வரலாற்றை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எந்த மன்னர்களும் உலகத்துல இருந்த எந்த ஆட்சியிலையும் தலைநகரங்கள் எப்பவுமே வந்து கடலோரமா இருந்ததே கிடையாது. எல்லாமே தள்ளிதான் இருந்திருக்குது. அது ஒரு காஞ்சிபுரமா இருந்தாலும் இது ஒண்ணா இருந்தாலும் ஒரு 50-100 மைல் தள்ளிதான் இருந்திருக்குது. அது ஏன்னு யோசிச்சோம்னா தெரியும், ஆழிப்பேரலை ஏன் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வரலாற்றுல எல்லாமே திரும்ப 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நடந்துட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒன்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோய் வந்து தாக்கியிருக்கும். இப்போ நம்ம கொரோனாவை பார்த்த மாதிரி. இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து வரலாற்றுல எதுவும் தனியா நம்ம அந்த தலைமுறையில் வாழ்பவர்களுக்கு அது ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது வந்து வரலாற்றை படித்தவர்களுக்கு இது ஒவ்வொரு முறையும் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல நம்மளுக்கு ரொம்ப ரிலேட்டடா பாத்தீங்கன்னா இன்னும் அடிக்கடி நடக்கிறதுனா 8-10 வருஷங்களுக்கு ஒரு முறை பங்குச்சந்தை கூட ஒரு பெரிய வீழ்ச்சி கண்டுதான் மீண்டு வரும். ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடர் இருக்குது, those who forget
ஆர் இக்னோர் ஹிஸ்ட்ரி ஆர் கண்டம் டு ரிப்பீட் இட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு வரலாற்றை நம்ம உன்னித்து பார்க்காம இருந்தோம்னா அதே செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்போம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாறை இது பண்ணி நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்துல நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கும், ஒரு அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வல்லமை வரலாறுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆஹ் பாத்தியா நம்ம இப்படியெல்லாமா இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமும் வரும், இப்படியெல்லாமா இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வியப்பும் ஒரு திகைப்பும் ஒரே டைம்ல கொடுக்கக்கூடிய வல்லமை வரலாற்றுக்கு ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது 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 எல்லாமே என்னோட கருத்து வரலாற்றை பத்தி. வரலாற்றை வந்து நம்ம இன்னும் படிக்கும் போதோ இல்லை வந்து இது பண்ணும் போதோ என்னன்னா, நம்மளுக்கு மனித இதுக்கு மனிதனுக்கு எஸ்பெஷலா ஒரு கர்வமும், மனிதனாய் பிறந்ததில் ஒரு கர்வமும் ஒரு பணிவும் அதே மாதிரி ஒரே சமயத்துல வரும். எப்படி அப்படின்னு இது பண்ணீங்கன்னா, அந்த விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் உற்று நோக்கிறவங்கள அது பழக்கப்பட்டவங்களை கேட்டிங்கன்னா, பேல் ப்ளூ டாட்னு ஒரு புகைப்படம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புகைப்படம். அது வந்து வாயேஜர் விண்கலம் வந்து, நம்ம வாயேஜர் விண்கலம் எதுக்குன்னா, வாயேஜர் விண்கலம் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த 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 யூனிவர்ஸுக்கு இது பண்றதுக்காக, தெரிவிக்கிறதுக்காக அப்படியே அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம். அது வந்து கிட்டத்தட்ட ஜூபிட்டர் மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு, ஜூபிட்டர் கிட்ட தாண்டி போயிட்டு இருக்கிற ஒரு இதுல கார்ல் சேகன் ஒரு ஒரு ஃபேமஸான அஸ்ட்ரானமர். அவர் என்ன பண்ணாரு, நாசா கிட்ட சொல்லி இது பண்ணி அது போயிட்டு இருக்கிற இதுல ஒரே ஒரு டைம் திரும்பி பூமியை ஒரு புகைப்படம் எடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புகைப்படம். ஸோ அவரோட வார்த்தைகள், அப்போ வந்து பூமி எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன நீல கலர் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற மண், கடற்கரையில் இருக்கிற மண் துகள்கள் அனைத்தையும் நம்ம ஒன்னா ஃபுல்லா எண்ணுனா அந்த எண்ணிக்கை எவ்வளவோ அந்த எண்ணிக்கையை விட அதிகமான நட்சத்திரங்கள் இந்த யூனிவர்ஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ்ல மட்டுமே இருக்குது. ஸோ அது அப்படின்னா எவ்வளவு அதை தவிர கோள்களும் கிரகங்களும் எவ்வளவு இருக்கும். ஸோ இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது அப்போ இந்த வாழ்வுல வந்து நமதுங்கிறது வந்து ஒரு 60ஓட வாழ்வு, ஒரு முழு வாழ்வுனாலே. ஸோ அது ரொம்ப எவ்வளோ குறைவானது அப்படிங்கிறத நினைக்கும் போது வந்து நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு பணிவு வரும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அதே மாதிரி இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ்ல, நம்ம அறியப்பட்ட யூனிவர்ஸ்ல இது வரைக்கும் மனிதனை போன்று ஒரு புத்திசாலித்தனமான ஒரு உயிரினம் இதுவரை எங்குமே கிடையாது. நம்ம பார்த்ததும் கிடையாது, இது ஒன்றதும் கிடையாது, உலக வரலாற்றுலையும் கிடையாது, யூனிவர்ஸ்லையும் கிடையாது. ஸோ அப்படின்னு இருந்தா அப்போ வந்து ஒரு சாதாரணமா மனிதனாய் பிறக்கிறங்கிறது மற்ற உயிர் மாதிரி பிறக்கிறது தானே. ஸோ ஒரு மனிதனாய் பிறக்குங்கிறது பிறப்புலேயே எவ்வளோ கர்வமும், எவ்வளோ பொறுப்புணர்ச்சியும், எவ்வளவு ஒரு செயல்பாட்டு திறனும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இந்த நிகழ்வே எடுத்துக்காட்டுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை நான் என்ன இது பண்றேன்னா, நான் எங்கேயோ போய் எதுக்கோ நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உந்துதலை தேட தேவையில்லை. ஸோ நான் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போதே அடப்பா இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம், இது ஒரு பின்னடைவா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ஸோ அதனால வரலாறு வந்து ஒரே சமயத்துல நம்மளுக்கு ரெண்டுமே கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை நம்மளுக்கு வந்து இயல்பா பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோமோ அதுதான் நாளைக்கு வரலாறா மாறுது. ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது நம்ம வரலாறை திரும்பி ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம், இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது குடும்ப வரலாறை பேசுறதா இருந்தாலும் நம்ம பசங்கிட்ட சொல்லுவோம் தெரியுங்களா, உங்க அப்பா நான்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போய் தான் படித்தேன், எனக்கெல்லாம் புக்கே கிடையாது, நான் லைட்டே இது ஒன்று கிடையாது. அதுவும் ஒரு வகையான வரலாறு தான். அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே குடும்ப வரலாறு. ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு நம்ம மாறும்போது
இது ஒன்ற நம்மளுக்கு கேட்குற இன்டர்வியூ அதுவுமே என்ன என்ன கேட்பாங்க, முதல் கேள்வியே அதில் என்னன்னா உங்களை பற்றி சொல்லுங்க, உங்க வரலாறு என்ன, நீங்க என்னத்தை இது வரைக்கும் முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வரலாறு தான். ஸோ நம்ம பெருமை பேசுகிறோமோ சிறுமை பேசுகிறோமோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு வகை வரலாறை சுற்றி சுற்றி தான் உழன்று கொண்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து எப்படின்னா வரலாற்று பக்கங்களுக்கு இடையிலே காகிதங்களுக்கு இடையில் ஒரு காகிதங்களுக்கு இடையில் ஒட்டுற மாதிரியோ ஓடுற மாதிரியோ இந்த மாதிரி வரலாற்று புத்தகங்களுக்கு ஆர் லைக் வரலாற்று காகிதங்களுக்கு இடையில தான் இது பண்ணிருக்கோம். இடையில தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு எளிய மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை வரலாற்று சான்றாக விட்டு செல்கிறான். வலிய மனிதர்கள் கட்டடங்களையும் கண்டுபிடிப்புகளையும் வரலாற்று சான்றுகளாக விட்டு செல்கிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நம்ம இது ஒன்னாலும் பண்ணாட்டியும் வரலாறு நம்ம சுத்தி சுத்தி தான் வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா கடைசியா தருணம். இந்த தருணம் வந்து அப்படி டிசம்பர் மாதம் 2025 வந்துருச்சு. ஸோ இப்பவே நம்ம பார்த்துருப்போம் நிறையா இந்த வருடத்தின் சிறந்த புத்தகம் எது, சிறந்த படம் எது, பாடல்கள் எது, வட்டமேசை மாநாடுகள், இதெல்லாமே இது என்னன்னா பிரதிபலிப்புக்கான நேரம். நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோம், அடுத்த வருடத்துக்கு நம்ம வந்து தயாராகிறதுக்கு முன்னாடி போன வருடம் எப்படி இது அமைந்தது அப்படின்னு ஒரு அசை போடுறதுக்கான நேரம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இந்த சூழல் வந்து கிமுக்கு வரலாற்றை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல தருணம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த தருணத்தில் இதை பேசுறது கரெக்டா இருக்குன்னு நான் இது பண்றேன். அடுத்தது இதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணங்கள். பட் உங்களுக்கு ஏதாவது இதை விட காரணங்கள் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க, அதை இப்பவே பேசுவோம் நம்ம. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாற்றை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5-6 ஆணித்தரமான காரணங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதனாலதான் நான் இந்த புத்தகத்தை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது சுத்த போய் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் புத்தகத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு 3 காரணம் தான் இருக்குது. அதேதான். ஒண்ணு புள்ளி விவரங்கள். ஸோ புள்ளி விவரங்கள்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம காந்தியோட சத்தியாகிரக போராட்டத்தை பத்தி நம்ம படிச்சிருப்போம், நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னோம்னா ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி காந்தி வந்து உப்பு வரிக்கொள்கை ஆங்கிலேய வரிக்கொள்கை எதிர்த்து இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அவர் வந்து அவரோட ஆசிரமத்துல இருந்து தண்டி வரை நடைப்பயணமாக போனாரு. அது வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்திய சுதந்திர போராட்டமே வந்து ஒரு புதிய உத்வேகத்துடன் வந்தது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற போராட்டம்னு ஒரு வகையான மக்கள் சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, காந்தி வந்து மார்ச் 12 1930 அன்று அவரோட ஆசிரமத்திலிருந்து கிளம்பினார். அவர் வந்து கிளம்பிய போது வெறும் 78 சீடர்களோ இதுவோ அவர் கூட இருந்தாங்க. அவர் வந்து ஒரு 240 மைல் தாண்டி தண்டியை சென்றடைந்தார். இவர் சென்றடைஞ்ச போது கிட்டத்தட்ட 60,000 மக்கள் அவர் கூட சேர்ந்து பயணித்தாங்க. ஸோ அதை கண்டு ஆங்கிலேய அரசாங்கமே மிரண்டு போனது. அதனால்தான் காந்தி இர்வின் இது வந்தது, இர்வின் பேக்ட்ன்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா 2 பேர்த்தோட அணுகுமுறை. இதில் நான் வந்து முதல் ரகம். எனக்கு இந்த தேதி மக்களோட எண்ணிக்கை இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் நடக்கும் ஒரு கதையை எடுத்தோம், இல்லை ஒரு நிகழ்வு எடுத்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தை நம்ம அப்படியே பிரதிபலிக்கணும். அதுல ஏதாவது தவறான புள்ளி விவரங்கள் ஏதாவது தவறாயிருச்சு அப்படின்னா அது வந்து அதை நியாயப்படுத்த முடியாது. ஸோ அந்த கதாசிரியரோட ரசிகர்களோ இல்லை வந்து அந்த ஆசிரியரோட விசிறிகளோ கோவித்து கொள்ளக்கூடிய நிலைமை வரும். இதுவே இந்த மாதிரி கிபின்னு எடுத்தோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு நீண்ட நெடிய காலகட்டம், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம், தெரியாததை அப்பப்போ அடிச்சு கூட விட்டுறலாம், பெருசா இது இருக்காது. அது போக நம்ம வந்து டைனோசர் பத்தி சொல்லும் போது
ஏதாவது தப்பா சொல்லிட்டோம்னா டைனோசரோட ரசிகர்கள் வந்து நம்மளை கேட்கவும் போறதில்ல, நம்ம வந்து அதை பத்தி கவலைப்படவும் போறதில்ல. ஸோ அதனால இது ஒண்ணு, இது ஒரு காரணம் இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு. ரெண்டாவது காரணம் வந்து வரலாறை நம்ம எப்பவுமே பேசும்போது ஆர் லைக் கடந்த காலத்தை பேசும்போது அதோட விளைவு வந்து அதை சொல்லும்போது ரெண்டே ரெண்டு விளைவு தான் இருக்கும். ஒன்று எப்படின்னா ரொம்ப கார்த்தி சொன்ன மாதிரி அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்கேஜிங்காக சொல்லும்போது என்ன ஆகுனா அது வந்து எல்லாத்துக்கும் ஈடுபாடோட கேட்பாங்க, ஈர்ப்புடன் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும். சலிப்பு தட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ரெண்டுமே மூளைக்கு நல்லதா, ஒன்று மூளையில ஏற்றுக்கிட்டு இன்னொன்று மூளையோட ரெஸ்ட். ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு நல்லதுன்னு பட்டுது. ஸோ அதனால அதுவும் ஒரு காரணம் இது எடுத்ததுக்கு. அப்புறம் கடைசி மூணாவது காரணம் என்னன்னா கலந்துரையாடல். கலந்துரையாடல்லாம் இப்போ நான் நினைச்ச ரெண்டு பேர் வரல இங்க. ஒன்று ஆறுமுகமும் இன்னொன்று கிருபாவும். அது போக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வரலாறு, உலகம் எப்படி உருவாச்சு, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில இதுக்குள்ளேயே பயணிச்சுட்டு இருந்திருப்போம், இது பண்ணியிருப்போம். ஸோ இது கலந்துரையாடலுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தகமாகவும், எனக்கு தெரியாத நீங்க சொல்றதா இருக்கட்டும், புதிய தகவல் வர்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நல்ல கலந்துரையாடலுக்கான ஒரு நிகழ்வா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அதனால நீங்க ஏதாவது நான் மறந்துட்டா கூட கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சொல்லுங்க, இது பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ள போயிடுவோம். இது வந்து கிபிங்கிற புத்தகம் வந்து கார்ட்டூனிஸ்ட் மதன் எழுதிய ஒரு தொகுப்பு. குமுதம் வார இதழில் அவர் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்து வந்து அது வந்து ரொம்ப பிரபலமா பரிச்சயமா பேசப்பட்ட ஒரு தொகுப்பு. ஒரு அத்தியாயமா எழுதிட்டு இருந்தாரு. அதை வந்து தொகுத்து இந்த புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ கார்ட்டூனிஸ்ட் மதனை பத்தி நம்மளுக்கு தெரியும். அவர் எதையும் ஒரு நையாண்டி உணர்வுடனும் ஒரு நகைச்சுவை உணர்வுடனும் மிக எளிமையாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு நபர். ஸோ அது எகெயின் லைக் புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொறுப்பு துறப்பு ஒரு டிஸ்கிளைமர்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம். நம்ம ஆசிரியர் வந்து நம்ம மதன் வந்து அங்கங்கே ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒரு மாதிரி சேர்த்தோ ஒரு ஒப்பீட்டுக்கோ ஒரு தொடர்பு படுத்தியோ பயன்படுத்தி இருக்கிறாரு. அது அது ஒரு எதுக்காகன்னு தெரியல, ஒரு எளிய மக்களிடம் சீக்கிரம் சேர்ந்து சேரணும் அப்படிங்கறதுக்காக கூட இருக்கலாம். இல்லை வந்து ஒரு ஒப்பீட்டு முயற்சியில் அப்படி பண்ணோம்னா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறக்கோசரமும் இருக்கலாம். என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, அறிவியல் வகுப்பறையில் ஆன்மீகமும் ஆன்மீக வகுப்பறையில் அறிவியலும் கலக்காமல் இருப்பது இரண்டுக்குமே நல்லது. ஸோ அந்த அதனால நம்ம வந்து நான் அது ரெண்டையும் ஒன்னோட ஒன்று துணைப்படுத்தாம வெறும் ஆன்மீகம் சமூகம் அது சம்பந்தப்பட்ட ஒரு பார்வையில் ஒரு கோணத்தில் மட்டுமே இந்த விவரிப்பை எடுத்துக்கொண்டு போவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரிணாம வளர்ச்சியில் வந்து மனிதனாய் பிறந்தது முதல் யாரு, ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு இயல்பான கேள்வி வரும் நம்ம எல்லாத்துக்கும். விஞ்ஞான பூர்வமா வந்து அது பெண் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுக்கிறாங்க. அது நிரூபணமும் ஆயிருக்கு நிறைய, ஒண்ணு இல்லை பல முறை. அதை வந்து அவர் வந்து ஒரு ஒப்பீட்டுக்காக என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞான அடிப்படையிலும் சரி சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம உலக தட்டு வந்து ஒன்றிணைந்து நிலப்பரப்பு எல்லாமே ஒன்னா இருந்த காலகட்டத்துல மனிதன் நிறைய நடைப்பயணம் மேற்கொண்டான் மனிதன் உருவாகும் காலத்துல. அப்போ வந்து மனிதன் நடப்பதற்கு ஏதுவாக வந்து கடவுள் இந்த நிலப்பரப்பை ஒன்றாக இணைத்து வைத்திருந்தாருன்னு சொல்றாரு. ஸோ அது ஒரு உதாரணத்துக்கு அந்த ரெண்டு குறிப்புகள் இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம விடுத்துட்டு வெறும் வெறும் ஒரு அறிவியல் ஒரு சமூக பார்வை அந்த ரீதியில் மட்டும் எப்படி வரலாறு மனித குலத்துக்கு உதவியது அப்படிங்கிற ரீதியிலிருந்து மட்டும் பார்ப்போம்.
அதுக்கப்புறம் ரெண்டாவது, இது இது ஒரு நீண்ட நெடிய பயணம். கிட்டத்தட்ட காலம்னு சொல்ற அந்த நொடி ஆரம்பித்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு நீண்ட நெடிய பயணம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு 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 தலைப்பு கூட ஒரு ஒரு பெரிய புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு விரிவானது. ஸோ அது ஒவ்வொன்றையும் நம்ம எல்லாரும் ஃபுல்லா உள்ள போய் பார்க்க முடியாது. அதனால இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு வரலாற்று வெளியில் ஒரு சுற்றுலா மாதிரி அங்கங்க நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். ஸோ ஒரே நாள்ல ஆக முடியாது, ஆண்டி ஆகலாம், ஆனா அரசனாக முடியாது. அதனால நம்மளுக்கு எது அது 2-3 முறை அந்த புத்தகத்தை படித்ததுல எது வந்து நம்மளுக்கு நினைவில் இருக்கோ அதை மட்டும் இங்கே கலந்துட்டு அப்படியே நகர்ந்து சென்று விடலாம். ஸோ அடுத்து புத்தகத்துக்குள்ள போயிடுவோம். ஆம் யோசிக்கிறான், இப்போதான் புத்தகத்துக்குள்ளேயே வர. ஸோ இது இது எங்க தொடங்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு யூனிவர்ஸ் தொடங்குற காலகட்டத்தை கிட்டத்தட்ட காலமே தொடங்குற காலகட்டம். காலம்னு சொல்ற அந்த இது பிக் பேங்னு சொல்ற அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த காலகட்டம். ஸோ இந்த புத்தகத்தை வந்து 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இந்த உலகம் சூரியன் உலகம் எல்லாம் தொடங்கி மனிதன் உருவாகி நாகரிகம் என்ற அந்த அந்த ஒன்று உருவாகும் வரை உள்ள ஒரு பகுதி. அதுக்கப்புறம் நாகரிகங்கள்ல நம்ம ஒரு 3 இல்ல 5 நாகரிகங்கள் அதை மட்டும் பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த புத்தகம் கிமு கிபின்னு இருக்கு. ஆனா புத்தகத்தோட கடைசி 2 பக்கங்களை தவிர எல்லாமே கிமுவை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க, கிபியே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம மேபி கடைசியில கலந்துரையாடலுக்காகவும் ஒரு இது பண்றதுக்காகவும் வச்சுக்கலாம். ஸோ இது எப்போ தொடங்குதுன்னா, ஒரு 500 கோடி வருடங்களுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, சூரியன் பூமி இது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம், வெறும் வெற்ற வெளியா இருக்கிறது. இதுல வந்து என்ன ஆகுது, ஒரு அதிசயம் நடக்குது. அங்க இருக்கிற காற்றுன்னு சொல்ல முடியாது, அங்க இருக்கிற கேஸஸ், குப்பை தூசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குப்பை தூசிகள்லாம் சேர்ந்து பல கோடி ஆண்டுகளாக இதாகி சூரியன் ஒன்று உருவாகுது, ஒரு நட்சத்திரம் உருவாகுது. அந்த சூரிய நட்சத்திரம் உருவாகி அதிலிருந்து சில பாறை துண்டுகள் பிளந்து ஃபுல்லா சுத்திட்டு இருக்குது. அதுல ஒரு பாறை துண்டு பூமி. ஸோ அந்த பாறை துண்டு மெல்ல மெல்ல ஒரு 50 கோடி வருடங்களாக அப்படியே மெல்ல குளிர்ந்து அதோட மேல் பரப்பு மட்டும் குளிர்ந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குளிர்ந்த ஒரு கிரகமாக மாறுது. இப்போ இதுல என்ன ஆகணும் அப்படின்னா, இதுல ஒரு இன்னொரு 50 கோடி வருடங்கள் தாண்டி ஒரு 400 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இங்க கடல் உருவாகும். ஸோ கடல் உருவாகிறது எப்படிங்கிறது நிறைய நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு இதை பத்தி. அதுல ஒரு சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, தானாகவே இங்க கடல் உருவாகுது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி முதல்லயே கீழே உறைந்த நிலையில இருந்தது, அது அப்படியே உருகி உருகி மேலே வந்ததுன்னு ஒரு இது. இன்னொன்று வந்து விண்கற்கள் நிறைய வந்து மோதுச்சு, பல கோடி ஆண்டுகள் மோதி இல்லை அந்த விண்கற்கள், அது இப்பவும் கூட சமீபத்துல இது பண்ணியிருக்கிறாங்க, விண்கற்கள்லயும் உறைவு நிலையில அந்த நீர் இருக்குது, அது வந்து பட்டு அப்படிதான் வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தண்ணியே நம்மளுக்கு ஏலியன் தான் இந்த உலகத்துல. ஸோ அப்படிதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 350 கோடி ஆண்டுகள், இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு அதிசயம் நடக்குது. ஸோ அமினோ ஆசிட் என்ற துரவம் வந்து அந்த தண்ணியில உருவாகுது, அதுல இருந்து முதல் பாக்டீரியா வருது. ஸோ அதுதான் முதல் உயிர், இந்த இந்த உலகத்தில் உருவாகிற முதல் உயிர். அப்படியே படிப்படியா போய் செடி கொடிகள்லாம் வளருது. ஸோ செடி கொடிகள்லாம் வளர்ந்து முளைத்து பெரிய மரங்கள் ஆகுது, இதாகுது. இது ரொம்ப காலமா போயிட்டு இருக்குது. இது ரொம்ப காலமா போயிட்டு இருந்தா என்ன ஆகுது, செடிகள் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் இதுவாகுது. உலகத்துல வந்து ஒரு 30% ஆக்சிஜன் உருவாக செடி கொடிகள் இதாகுது. ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே தாய்ன்னு சொன்னா அது வந்து செடி கொடி மரங்கள் இவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 350 கோடி வருஷத்துல இருக்கிறோம். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்துடலாம். 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்தா என்ன ஆகுது அப்படின்னா, பெரும் மீன் வகைகள் கடல்ல எல்லாத்துலயும் உருவாயிட்டு இருக்குது. இந்த மீன் வகைகள் என்ன வருது, என்ன ஆகுது அப்படின்னா,
கொஞ்சம் கொஞ்சம் காலமா என்ன பண்ணுது, மீன் கடல்ல இருந்து நிலப்பரப்புக்கு வர இதாகுது. ஸோ ஆம்பிபியஸ் அனிமல்ஸ் உருவாகுது. ஸோ நிலத்துலயும் இருக்கும், நீர்லயும் இருக்கிற மாதிரி இதுகள் உருவாகுது. அது உருவான அப்புறம் என்ன ஆகுது, அது நிலத்துக்கு வந்து அப்புறம் நிலத்திலேயே இருக்கும் சில இதுகளா மாறுது. ஸோ முதல்ல அது பாம்பு ஊர்வனவாக தான் இருந்திருக்க கூடும். ஏன்னா நீந்த செதில்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டைனோசர் இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஊர்வன யுகம்னு சொல்லலாம் அதை. இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ஆண்டுகள் நிகழ்ந்தது. ஸோ இதுல வந்து பெரும் ஊர்வன இது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச டைனோசர். இதோட ஆட்சி மட்டுமே வெறும் 25 கோடி ஆண்டுகள் நடந்தது. ஸோ இன்னொரு தகவல் வந்து நம்ம பூமியோட மொத்த இதையும் மொத்த ஆயுளையுமே ஒரு மனித ஆயுளோடு ஒப்பீடு செஞ்சோம்னா அதுல மனிதன் பிறந்து இதுவரைக்கும் இருக்கிற அந்த 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 கால அளவீட்டை எடுத்துக்கொண்டா அது வெறும் மனித ஆயுளில் ஒரு நொடி எவ்வளவோ அவ்வளவுதான் நம்மளோட மொத்த மனித வரலாறுமே. அதாவது மனிதன் உருவான காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஸோ இதுக்கு இவ்வளவு பெரிய அக்கப்போறான்னு நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிக்கும்போது வந்து இது ஒரு பிலாசபிக்கல் தாட்டாவும் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு திருப்தியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஊர்வன அப்படின்னு இது பண்ணும்போது இவ்வளோ பெரிய டைனோசர்ஸு, பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாமே இருந்தாலும் இப்போ எல்லாமே வந்து மறுபடி கருத்தெடுத்து அடுத்து இது பண்ணது எல்லாமே போட்டது என்னமோ முட்டை தான். ஸோ முட்டைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அதை தனியாகவே நம்ம பேசலாம். ஸோ முட்டை எடுத்த மாதிரி வந்து எடுத்த உடனே நம்ம இப்போ பார்க்குற முட்டை உருவத்தில் இல்லை. அது முதல்ல வந்து உருண்டையா இருந்திருக்கும். அந்த பரிணாம வளர்ச்சியில் என்னவா இருக்கும், அந்த உருண்டை வந்து உருண்டு போயிருக்கும், அது எங்கேயோ போய் பிழைக்காம போயிருக்கும். ஸோ பிழைப்புக்கு இதாகிறப்போ என்ன ஆகும், அது வந்து சூடாகாமல் அது வந்து அப்படியே அழிஞ்சு போயிருக்கும், வேற ஏதாவது வந்து கொத்திட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில் என்ன ஆயிருக்குன்னா முட்டை வந்து அந்த உருவத்தில் அப்படி இருக்கும்போது அது ஓர் இடத்தில் நிற்கக்கூடிய வல்லமையும், அது வந்து எளிதாக சூடாகி இன்னொரு உயிருக்கு பிரச்சனையை கொடுக்கிற இன்னொரு உயிருக்கு இது பண்ற பிறப்பு கொடுக்கிற ஒரு இதுவாகவும் மாறி இருக்கு. ஸோ அந்த முட்டைக்கு மட்டுமே ஒரு வரலாறு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீண்ட நெடிய வரலாறுகள் இருக்குது. ஸோ இந்த இந்த டைனோசர் ஆட்சிகள்லாம் முடிஞ்சது. இந்த டைனோசர் கால ஆட்சி வந்து 25 வருடம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டைனோசர் எப்படி அழிஞ்சுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய விண்கற்கள் வந்து விழுந்தது. இது எல்லாமே ஒரே நாள்ல விழுந்து இது பண்ணி கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் விண்கற்கள் விழுந்தது. ஸோ அதுல வந்து அதுல அழிந்து போனதுதான் இந்த டைனோசர் இனம். இந்த டைனோசர் அழிகிற காலகட்டத்துல பாலூட்டிகள்னு சொல்லப்படுற, அதாவது இன்னொரு உயிர் மேமல்ஸ் வந்து உருவாச்சு. அது அப்பவே இருந்தது. அந்த கடைசிய அந்த அந்த டைனோசரோட கடைசி காலகட்டத்துல அந்த அது அந்த மேமல்ஸ் எல்லாம் எந்த இதுல இருந்ததுன்னா டைனோசரோட நெக அளவு கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களாக எலிகளாகவோ பொந்துக்குள்ளையோ எங்கேயோ தெரிந்து கொண்டு இருந்த ஒரு உயிரினம் தான் மேமல்ஸ். ஸோ இந்த மேமல்ஸ் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி பெறுது. இப்போ வந்து 4 லட்சம் ஆண்டுகளுக்கு வந்துருவோம். 4 லட்சம் ஆண்டு இப்போ இருந்து 4 லட்சம் ஆண்டுகளுக்கு வந்தா கோடிகள்ல இருந்து லட்சங்களுக்கு வந்துருவோம். 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் உருவாகிறான். ஸோ மனிதன் உருவாகிறான் அப்படிங்கும் போது நம்ம என்னன்னா, இப்ப மனிதன் உருவாகியே வெறும் 4 லட்சம் ஆண்டு தான் ஆகுது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் நிறைய பேர் பயப்படுற கரப்பாம்பூச்சி, அது உருவாகி 25 கோடி ஆண்டுகள் ஆகுது. ஸோ கரப்பாம்பூச்சி சொல்லணும்னா நேத்து வந்த பையன் நீ அப்படின்னு நம்மளை பார்த்து ஈஸியா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அல்ப உயிரினம் நாம. ஸோ இப்படி 4 லட்சம் ஆண்டுகள் கழிச்சு மனிதன் அப்படிங்கிறவங்க உருவாகிறாங்க. இது உருவாகிறது எந்த காலகட்டம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம புவியியல் ரீதியா இந்த உலகத்தை அணுவோம். புவியியல் ரீதியா இப்போ இருக்கிற மாதிரி அப்போ உலகம் கிடையாது. இந்த உலகத்தை வந்து உருண்டையா ஒரு மனிதரை போல் உருவைத்து கொண்டா அதோட தலை கீழ்ப்பகுதி எல்லாமே வந்து வெறும் ஐஸா மட்டுமே உள்ளது. ஐஸு உறைந்த பாறைகள் மட்டுமே உள்ளது. அதோட வயிற்று பகுதி மட்டுமே நிலப்பரப்பு, ஐஸு இல்லை கடல்.
இல்ல வயிற்று பகுதி மட்டுமே வந்து நிலப்பரப்பா இருந்தது. அதுல ஒரு இதயம் இதயம் எங்க இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடமா தான் ஆப்பிரிக்கா இருந்தது. அங்க ஒரு பெரிய காடுகள்ல இதுகள்ல ஆஹ் ஆஹ் நம்மளுக்கு குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே ஆன்செஸ்டர் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ மனிதன் என்ற 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 ஒரு உயிர் உருவாகுது. அதுல நாலு நாலு இதுல 4 கால்கள்ல வளர்ந்துட்டு இருந்த ஓடிட்டு இருந்த மிருகங்கள் எல்லாம் 2 கால்ல இதாக ஆரம்பிக்குது. ஸோ இதுல ரெண்டு மனித இனத்தை பத்தியும் நம்ம பேசுவோம். ஒன்று வந்து நியாண்டர்தால் அப்படின்னு ஒரு மனித இனம், இன்னொன்று குரோமேக்னன் அப்படிங்கிற ஒரு மனித இனம். இது ரெண்டு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட ஒரு இது. இதை தவிர வேறு மனித இனங்களும் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உலகத்துல இருக்கிற ஒரே மனித இனம் ஹோமோசேப்பியன்ஸ் மட்டும்தான். அது நம்ம மட்டும்தான் உலகம் முழுக்க, வேற எந்த இனமும் கிடையாது. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளின்படி இந்த ரெண்டு இதை பத்தி பேசுவோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா 4 கால்ல இருந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிக்கிறோம் மனிதன் சொல்றோம் தெரியுங்களா. அதுல வந்து அது வந்து நம்ம இப்போ வந்து ரொம்ப எளிமையாவும் உதாசீனமாவும் ஈஸியா சொல்லிடலாம் அதைய. ஆனா இது நடக்கிறதுக்கே பல ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு. ஸோ ஏன் வந்து 4 கால்ல இருந்து 2 கால்கள் 2 கைகளுக்கு மனிதன் இதாக வேண்டியது இருந்தது அப்படின்னா, பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் கால பருவநிலை மாற்றங்களாக மரங்கள் சிறிதாக ஆரம்பிச்சது. மனிதன் வந்து கைகளுக்கு நிறைய அப்போ வந்து பெரிய மரங்கள் இருந்தப்போ மரங்கள்ல இருந்து மரங்கள் தாவிட்டு இருந்தது வந்து அவனுக்கு போதுமானதா இருந்தது. இப்போ வந்து கீழே இறங்கி நடக்க வேண்டியதா இருந்தது. கைகளுக்கு வேலை அதிகமாச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிமிர ஆரம்பிக்கிறான். 2 கால்களில் நிறைய தூக்கிட்டு போக வேண்டியதா இருந்தது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிமிர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் உடம்புக்குள்ள நிறைய மாறுதல்கள் நடக்குது. அது முக்கியமா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது உருவாகுது. அவங்க நேரா நிமிரும் போது முதுகெலும்பு படுத்திருந்த முதுகெலும்பு நேரா நிமிரும் போது வந்து கிட்டத்தட்ட நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. அதில் நிறைய மனிதர்கள் இறந்து போகிறார்கள். பிரசவங்கள்ல வந்து நிறைய மனிதர்கள் பெண் இனம் வந்து அழிந்து போகுது. ஏன் அப்படின்னா 60% பிரசவங்கள் வந்து நேரடியாவோ மறைமுகமாகவோ அதை தாங்க முடியாம நிறைய பெண் மனித உயிரினங்கள் அழிந்து போகுது. ஸோ இன்னைக்கு அப்போ நிமிர ஆரம்பிச்சதோட நிகழ்வு தான் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற எல்லா மனித குழந்தைகளுமே புறப்பிரசவம் தான். நம்ம சொல்லிக்கலாம் நேரப்பிரசவம் 10 மாதம்னு. எதுவுமே நேரப்பிரசவம் கிடையாது, எல்லாமே தான். அதனாலதான் நீங்க ஒப்பீடு அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் குட்டி போட்ட உடனே அது அடுத்த 1 மணி நேரத்திலயோ அரை மணி நேரத்திலயோ எழுந்து ஓடும். அது தன் காலில் நிற்க பழகிக்கொள்ளும். ஏன்னா அது முழுதா அதோட அம்மா வயிற்றுக்குள்ள வளர்ந்து வெளியே வருது. மனித குழந்தைகளுக்கு மட்டும்தான் 1 வருடம் தேவைப்படுகிறது அதை வளர்த்த. 10 மாதம் குறைப்பிரசவத்தில் இது வந்து குனிந்திருந்த மனிதன் நிமிர்ந்ததால் இன்று வரைக்கும் நம்ம இது பண்ற ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரியாலிட்டி. ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் நிகழுது. ஸோ முதல் மனிதன் முதல் பெண் ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகிறாங்க. இது எப்படி முதல் பெண்ணா, இப்போ சமீபத்துல நடந்த ஒரு இதுல வந்து ஆப்பிரிக்கால ஒரு காலடி சுவடு ஒன்று கிடைச்சது. ஸோ அந்த காலடி சுவடை வந்து பரிசீலித்து பார்க்கும்போது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அந்த காலடி சுவடு வந்து ஒரு பெண்ணுடைய காலடி சுவடு. அதாவது இப்போ நம்ம சொல்ற ஹோமோசேப்பியன்ஸ் இது பண்ற ஆதி முதல் பெண் யாரோ ஒருத்தி. அவ ஒரு மலையிலிருந்து இறங்கி எதற்காக இறங்கினாள்னு சொல்லி தெரியாது நம்மளுக்கு. மேபி அங்க ஒரு உயிரினம் இதாகி கிடக்கலாம், அதை சாப்பிட்றதுக்கு இறங்கியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பார்த்துருக்கலாம், அதுக்கு இறங்கியிருக்கலாம். அந்த காலடி தடத்தை ஆராய்ச்சி பார்க்கும்போது அது ஒரு முதலில் தோன்றிய மனித உயிரோட ஒரு பெண்ணின் கால் தடம். அது எதோட ஒப்பிடக்கூடியதுன்னா, நம்ம போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால் வச்சு முதல்ல கால் வச்சாரு தெரியுங்களா, அந்த கால் தடம் எவ்வளவு சிறப்பானதோ அதே போல இந்த கால் தடமும் மிக மிக முக்கியமானதுங்கிறது அகழ்வாராய்ச்சி பண்ற உலகத்தோருக்கு ரொம்ப முக்கியம். அது
ஸோ இப்போ மறுபடியும் நியாண்டர்தால், குரோமேக்னன் ரெண்டு ரெண்டு மனித உயிர்கள். நியாண்டர்னா ஒன்றும் இல்லை. நியாண்டர் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இடத்து பேர். தால்னா பள்ளத்தாக்கு ஜெர்மனிய மொழியில. நியாண்டருங்கிறது அங்க அங்க கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகள்ல வந்து இப்படி ஒரு உயிரினம் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அவங்க பேர் நியாண்டர்தால்னு வச்சிருக்கோம். நியாண்டர்தால், குரோமேக்னன்னு ரெண்டு ரெண்டு வகையான மனித இனங்கள் மட்டுமே வந்து இருந்தது அப்போ. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இன்னைக்கு உலகத்துல ரெண்டு வகையான மனித இனங்கள் யானை இனங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று இந்திய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஒரு காலகட்டத்துல வெறும் இந்தியாவில் மட்டுமே 17 வகையான யானை இனங்கள் மட்டுமே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ உதாரணத்துக்கு இப்போ பேசுற மாதிரி மொழி இதெல்லாம் இல்லை. காட்டுக்குள்ள மிருகங்களோட ஒன்னா சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இருந்த மனிதனுடைய பார்வை திறனும் செவிப்புலனும் நுகரும் சக்தியும் இப்ப இருக்கிற மனிதர்களை விட பல மடங்கு அதிகம். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. மனிதர்கள் வந்து என்ன ஆகுறாங்க, இப்படி உருவான காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒன்னா இருக்குது இல்லையா, நிலப்பரப்பு எல்லாமே ஒன்னா இருக்குது, ஒரே இதா இருக்குது. ஸோ காடுகள்ல வந்து அவனுக்கு இருக்கிறதுக்கு இதாகுது. அப்போ என்ன பண்றான், நடக்க ஆரம்பிக்கிறான் மனிதன். ஸோ எல்லா பக்கமும் நடந்தே போறான். ஒரு ஒரு மனித கூட்டம் இங்க போகுது. அதுல வந்து மதன் ரொம்ப இயல்பா சொல்லியிருப்பாரு, கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் நடந்து சென்றார்கள்னு. கூட்டம் கூட்டமாக நடந்து சென்றாங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போற மாதிரி எல்லாம் போகல. இப்படி நம்ம இலக்கிய கூட்டங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு 10 பேர் 20 பேரா தான் அங்கங்க கூடு கூண்டா பிரிஞ்சு உலகத்தின் எல்லா எல்லைகளுக்கும் சென்றிருக்கிறாங்க. இந்தோனேசியா வரை எல்லா எல்லைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்தே போயிருக்கிறாங்க. ஸோ நடந்தே போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க கிடக்கிற தாவர வகைகளும் பல வகைகளையும் சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்றப்போ என்ன ஆகுது, சிலது ஒத்துக்குது, சிலது ஒத்துக்க மாட்டேங்குது. அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ சொல்கிற நம்ம டயட் அப்படிங்கிறது அப்போ இருந்தே வந்துருக்குது. ஸோ அப்போ தான் உருவாகுது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்போவே வந்து உருவாகுது. ஸோ இதில் ஒரு வேடிக்கையான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பாக இருக்கிற எதுவுமே வந்து மனிதன் நிறைய இனிப்பாக இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட்டு இது பண்ணி வந்திருக்கிறான். இனிப்பா இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விஷத்தன்மை இல்லாமல் இருக்கும் முக்கால்வாசி டைம். அது வந்து பழமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு இனிப்புத்தன்மை அதுக்கு இருக்குன்னா அது முக்கால்வாசி வந்து இது இல்லாமல் இருக்கும். அதையவே நம்ம அதிகமாக சாப்பிட்டு தான் இப்போ வந்து வேற மாதிரி விளைவுகள்லாம் சிலது வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இனிப்பை சாப்பிட்றோங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு பூர்வீகம் இருக்கு. ஸோ இந்த ஜுராசிக் யுகமெல்லாம் முடிஞ்சு மறுபடி இதாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடி இந்த பூகோள அமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. எப்படி இருக்குன்னா, ஒன்னா இருந்த ஒரு நிலப்பரப்ப ஒரு ரொட்டியை எப்படி ஒரு குரங்கு கையில கொடுத்தா பிச்சு பிச்சு தனித்தனியா போடும், அந்த மாதிரி நிலப்பரப்புகள் எல்லாம் பறந்து விரியுது. ஸோ பறந்து விரியும் போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, இந்த மாதிரி நடந்து பயணித்த மனிதர்கள் எல்லாருமே வேற வேற இதோட போய் அந்த குறுகிய நிலப்பரப்புல இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்புறம் உலகத்துல இன்னொரு மிகப்பெரிய மாற்றமும் நடக்குது. ஒரு பருவநிலை, அதாவது செல்சியஸ் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்குது உலகத்துல. ஸோ பனிக்கட்டிகளாக இருந்த இதுகள் எல்லாமே உருக ஆரம்பிக்குது. ஸோ எதெல்லாம் குளம் குட்டைகளாக இருந்ததோ இதெல்லாம் பெரும் ஆறுகளாக, ஒரு நைல் நதியாகவும் அமேசான் ஆறாகவும் மிகப்பெரிய நதிகளாக மாறுது. ஸோ இப்படி மாறும்போது என்ன, நடைப்பயணம் மேற்கொண்டு பயணித்து கொண்டே இருந்த மனிதன் இப்போ என்ன ஆகுறான், எங்கேயும் திடீர்னு பார்த்தா கடல் உருவாயிருக்குது, கடல் இருக்குது, அதை தாண்டி அவனால் போக முடியல, நடக்க முடியல. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ ஓரிடத்தில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மனித உயிர்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ இதை வந்து மதன் எப்படி குறிப்பிடுறாருன்னா, இந்த பருவநிலை மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெண் பூப்படைந்தால் என்னென்ன மாற்றங்கள் அவள் உடலில் நடக்குமோ அந்த மாதிரி இந்த உலகத்திலும் இந்த பெரும் பருவநிலை மாற்றங்கள் பல்வேறு வளர்ச்சிகளுக்கும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் உத்வேகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. ஸோ இப்போ வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு நிர்பந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா,
அதுக்கான சில சிக்கல்கள் எல்லாம் உருவாகுங்கல்ல. பயணித்துட்டே இருந்த மனிதன் அங்கங்க கழிவுகளை எல்லாம் இது பண்ணிட்டு போறான். இப்போ ஒரு இடமா இருக்கும்போது ஸோ நிறைய தொல்லைகளும் அதுக்கான விளைவுகளும் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெருப்பு அவனுக்கு நெருப்பை வந்து இப்போ அப்பப்போ பார்க்குறான். இந்த மாதிரி பயணித்து கொண்டு இருக்கிற மனிதன் வந்து நெருப்பை அப்பப்போ பார்க்குறான். மழை இடி இதில் வந்து நெருப்பு உருவாகுது. அப்பப்போ காட்டு தீ வழியா நெருப்பு உருவாகுது. நெருப்பு உருவாகும் போது அவன் கவனிக்கிறான். எல்லா உயிர்களும் ஓடுது. அதை கண்டு பயந்து அவனை பூச்சி இதுகெல்லாம் கடிக்கிறது இல்லை. ஸோ இந்த நெருப்புக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இந்த நெருப்புனால அதில் சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் செத்த உயிரினங்கள் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த கறி ருசியாக இருந்திருக்குது. ஸோ இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பை அதில் ஏதோ ஒரு பெயர் தெரியாத விஞ்ஞானி அந்த நெருப்பை திரும்ப உருவாக்க இது பண்ணியிருக்கிறான். ஸோ அப்போ ஒரு 2 கற்களை இது பண்ணி நெருப்பு உருவாக்க பழகி கொள்கிறான் மனிதன். ஸோ இந்த நெருப்பு வந்து இவனுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, மனித சமுதாயம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முதற்படிக்கட்டாக நெருப்பை கையாண்டது இங்க வந்து இதாகுது. ஸோ இதுல ஏதாவது பூமி தட்டு நகர்றது, கடல் உருவாகுது, இதெல்லாம் ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லுவாரா, இல்ல அப்படியே அவர் பொதுவான கருத்தா போயிடும்? பொதுவான கருத்தா தான் முக்கால்வாசி இதாயிட்டு இருக்கு. ஸோ அறிவியல் சான்றுலாம் வந்து அறிவியல் சான்று அங்கங்க கொடுத்துருப்பாரு. முக்கால்வாசி அறிவியல் சான்றோட தான் இதுல இது இருக்கு. ஆனா ரொம்ப சான்றுக்குள்ள போகாம என்ன சொல்றது, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவன் வந்து பயணிக்க ஏதுவாக சேற்று வைத்திருந்தார் அப்படிங்கறத ஒரு இயல்பா சொல்லிட்டு போற பாணியிலேயே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ கேட்டதுன்னா கடைசியில பாத்தீங்கன்னா கடைசி பேஜ்ல ரெஃபரன்சஸ் பிப்ளியோகிராஃபி மாதிரி. ஆனா இது எல்லாமே ஒரு பொதுவான கருத்து தான். இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்து தான். ஆமா, அந்த மாதிரி மனுஷன் எப்படி வழி கண்டுபிடிச்சானோ நமக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, அதை ஒரு புத்தகமா எடுத்து நம்ம பேசணும். அதான் கார்த்தி சொன்ன மாதிரி வரலாறு யார் எழுதுறாங்களோ அதுதான் வரலாறு. அதுல வந்து நம்ம உடம்புலயே இப்போ அதை சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ நம்ம உடம்புலயே 2 உறுப்பு மட்டும்தான் கிட்டத்தட்ட 80% ஆற்றலை எடுத்துக்குது நம்ம உடம்புல இருந்து. அது என்ன உறுப்பா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு யூகிப்பு. மூளை, இது டைஜஷன், குடல், இருதயம், கால், கை, இதெல்லாம் இது காதா? காது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் முதல் 2 சொன்னதுதான். மூளை, குடல் பகுதியும் மூளையும் மட்டும்தான். ஸோ எல்லா உயிர்களுமே பாத்தீங்கன்னா அந்த அளவீடு ரேஷியோ என்னன்னு தெரியல. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா உடலோட அளவுக்கும் மூளையோட அளவுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களுக்குமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் மூளையோட அளவு இது அதிகமாக இருக்கு. இது அந்த சேப்பியன்ஸ்னு ஒரு புக் இருக்கு, 6 அதுலேயும் குறிப்பிட்டிருப்பாங்க 2 ரொம்ப ஆற்றலை குடிக்கக்கூடிய உறுப்புகள், ஒன்று குடல், இன்னொன்று மூளை. ஸோ எந்த ஸோ அது மாதிரி அந்த எல்லா மிருகங்களும் அந்த குடலை பூர்த்தி செய்யற இதுல தான் ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த குடலை பூர்த்தி செஞ்சாதான் அடுத்து மூளையே வரும். ஸோ நம்ம இந்த நெருப்பு இந்த இது எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா, அந்த மூளை மனிதனுக்கும் அதே அளவில் தான், சிறிய அளவில் தான் இருந்தது. இது வந்து விஸ்தாரமாக வளர ஆரம்பித்ததுக்கான ஒரு பெரிய இது சமைத்து சாப்பிடுவது. ஸோ ஒரு உணவை அவன் தீயிலிருந்து எடுத்து சாப்பிட்றப்போ அவனுக்கு எளிதா ஜீரணமாகுது, எளிதா வந்து இதாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்னன்னா உணவை தேடியே அவன் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகுது. ஸோ அடுத்து இதுல வந்து அதிகமாக எனர்ஜி குடிக்கக்கூடியது மூளை. அது போக மூளை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மூளையும் பெரிதாகி கொண்டு இருக்கிறது. அதுக்கு தேவைப்படும் எனர்ஜியும் அதிகமாயிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ வேற வழிகளில் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது உதாரணத்துக்கு நம்ம எப்பவுமே மூளை வந்து நம்மளுக்கு ரெண்டாம் பட்சமாக தான் எப்பவுமே படும். இல்லை உதாரணத்துக்கு இப்போ சமீபத்திய கிரிக்கெட் வரலாறு எடுத்துட்டா கூட நம்மளுக்கு தெரியும்.
கிரிக்கெட்ல அப்டோமினல் கார்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து கிரிக்கெட் ஆரம்பிச்ச ஒரு ஒரு 3-5 வருஷத்துல அப்டோமினல் கார்டு போட்டாங்க எல்லாரும். போட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹெல்மெட் இருக்குல்லங்க, ஹெல்மெட்டை போடுறதுக்கு 25-30 வருஷம் ஆச்சு. ஸோ 25-30 வருஷம் ஆயிருக்குது மனுஷனுக்கு அதுவும் முக்கியம் அப்படின்னு இது பண்றதுக்கு. ஸோ எப்பவுமே அது 2ஆம் பட்சமாகவே தான் இருந்து வந்திருக்குது. ஸோ இதுல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு இப்போ வந்து லட்சம் ஆண்டுகள்லாம் கடுத்து ஒரு 8,000 ஆண்டு இதுல வந்துருவோம். அப்போ வந்து முதல் குடியிருப்பு உருவாகுது, தங்குறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, முதல் ஊரோட பேரே ஊர் தான், தமிழ்ல வர்ற ஊர் தான். அதுக்கான ஆதாரம் இது எனக்கு தெரியல. பட் ஆனா அவர் சொல்றாரு முதல் ஊரோட இதுவே ஊர் தான். ஸோ மனிதன் வந்து தங்க ஆரம்பிக்கிறான். ஸோ தங்க ஆரம்பிக்கும் போது என்ன இது பண்றான், கிடைத்த அந்த காட்டு பகுதி விட்டு வெளியில கிடைத்த தாவரங்களையும் இதயங்களையும் பொடியாக்கி இது பண்ணி சேகரிச்சு வச்சு அதை வந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான். உடனே நம்ம வந்து அப்பவே அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் எப்பவுமே மிருக வேட்டை இதுதான். இதுக்கு தொற்றுக்கிறதுக்கு சட்னி மாதிரி இந்த இதுகளையெல்லாம் அப்பப்போ சாப்பிட்றான். ஸோ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு எடுத்துட்டு வந்த விதையோ ஏதோ உளுந்து முளைக்கிறது, அதையே கவனிக்கிறாங்க. ஸோ அதையே கவனிச்சு இந்த விதை விழுந்தா முளைக்கிறது அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஸோ அதுல அவர் என்ன சொல்லிப்படுறாங்கன்னா, விஞ்ஞான ரீதியா இதையும் நிரூபிச்சுக்கிறாங்க. உலகின் முதல் விவசாயி ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விழுந்து ஒரு இதையை வச்சு தோண்டி ஒரு செடியை வளர்த்து இது பண்ணது வந்து கண்டிப்பா ஒரு பெண்ணாகுது. அது காலப்போக்கில் வந்து அந்த கலப்பை பெரிதாகி அதை அவள் கையாள முடியாமல் ஆணிடம் சென்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர். ஸோ முதல் விவசாயி உலகத்தில் பெண். முதல் முறையா காட்டில் இருக்கிற மிருகங்களை கால்நடைகளாக மாற்றி அதை பழக்கி நம் பயன்பாட்டுக்கு இது பண்ணது ஆண் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது தங்க ஆரம்பிச்சதையும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், அதற்கு விளைவுகள் வந்திருக்கும், அதுக்கு ஒரு விளைவு உண்டாயிருக்கும், அதுக்கு பக்க விளைவுகளும் வந்திருக்கும். ஸோ தங்க ஆரம்பிச்சதையும் முதல் இது என்ன ஆகுது அப்படின்னா கழிவுகள். ஸோ மனிதன் ஒரு இடத்துல தங்கும்போது அங்கங்க இதாகிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை, விலங்குகள் மாதிரி ஒரு இடத்துல தங்கும்போது கழிவுகள் எல்லாம் சேருது. அதனால நிறைய நோய்கள் வருது, மற்ற உயிரினங்கள்ல இருந்து வர்ற நோய்கள்லாம் வருது. ஸோ இப்போ இவன் என்ன பண்றான், சாக்கடைகளை உருவாக்குறான், ஒரு அளவுக்கு சுகாதாரமான இதுகளை உருவாக்குறான். அதுக்கப்புறம் சேகரித்த உணவுப் பொருட்களை எல்லாம் வந்து ஒரு கூடாரம் மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். அது கூடாரமான ஒரு இடத்துல வச்சா இன்னொரு மனித இனம் வந்து அதை கையாண்டு களவு கொண்டு போகும். ஸோ களவு கொண்டு போகும்போது என்ன ஆகும், முதல் யுத்தம் நடக்கும். முதல் யுத்தம் அங்கதான் நடக்குது. ஸோ அதுக்கு எதிர்த்து போராடுவாங்க ஒரு குழுவாக. முதல்ல நிறைய சண்டை நடந்திருக்கும். ஸோ இப்போ நியாண்டர்தாலும் இந்த குரோமேக்னன் அப்படிங்கிற இனம் அழிந்ததுக்கே வந்து நிறைய இது மாதிரி சான்றுகள் நிறைய சொல்றாங்க. ஒண்ணு வந்து இந்த 2 மனித இனமும் கலப்புக்கு இடையில வந்து ஒண்ணு அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அப்போல்லாம் மூர்க்கத்தனமான மனிதர்கள் தானே, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொல்றது தானே வந்து அவன் உயிரோடு இருப்பதற்கான அடையாளமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது 2 பேர்த்துக்கு இடையில போராட்டம் வந்து இதுவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இப்போது ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ அப்படின்னா மனிதன் அர்த்தம், சேப்பியன்ஸ் அப்படின்னா புத்திசாலித்தனமான இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம். இது வேற யாரும் இல்லை, நம்மளுக்கு வச்சுட்டு பேரு. ஸோ அப்படி நியாண்டர்தால் மனித இனத்தையெல்லாம் அழிச்சு நம்மளுக்கு இப்படி பேர் வச்சுக்கிட்டோம். ஸோ அப்படிதான் இப்படி வந்திருக்கிறோம். ஸோ உணவு எடுத்து வர்றதுக்கு, உணவை சேகரிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு போக்குவரத்து இதெல்லாம் தேவை. அப்போ என்ன ஆகுது, முதல் முறையா சக்கரம் கண்டுபிடிக்கப்படுது. சக்கரமும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது அந்த இடத்த பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்புறோம் அதுல வலு உள்ளவன், அதுல வந்து நிறைய அனுபவம் உள்ளவன் என்ன ஆகுறான், தலைவன் ஒருத்தர் உருவாகிறான். அந்த இடத்துல தலைவன் ஒருத்தர் உருவாகிறான். அதுக்கப்புறம் வந்து காலத்தை கணித்து இந்த நேரத்துல பண்ணா கரெக்டா இருக்கும், இது இந்த நேரத்துல இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் உருவாகிறான். அவன் தான் முதல் ஜோசியர், இந்த உலகத்தோட முதல் ஜோசியர், அல்லது இத புத்தகத்துல பூசாரின்னு சொல்றாங்க.
ஸோ இதெல்லாம் விளைவுகள். ஸோ இதோட பக்க விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னா, கோயில்கள் உருவாகின்றன. அதை சொல்ல. ஸோ ஐ மீன் விளைவுகளா கோயில்கள் இது எல்லாமே உருவாகுது. ஸோ இதுல என்னன்னா, இதுல சில இயற்கை சீற்றங்கள் வருது. அவன் வளர்த்த ஆடுகள்லாம் அதிகமாச்சுன்னா அவனே அடிச்சு சாப்பிட்றான். சிலதெல்லாம் நடக்குது. ஸோ இது 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 உண்டாகும் போது என்ன ஆகுதுன்னா, பலிங்கிற ஒண்ணு உண்டாகுது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து நேராம இருக்கணும்னா நம்ம வேற ஏதாவது விலங்க பலி கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கம் உள்ள வருது. ஸோ அப்படின்னு பழக்கம் உள்ள வரும்போது என்ன ஆகுது, பலிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிருக பலியிலிருந்து இருக்கிறதுலயே உயர்ந்த பலி எது, அதை கொடுத்துட்டாதான் நம்ம இதா இருப்போம். உயர்ந்த பலி எதுவா இருக்க முடியும்? மனித உயிர். ஸோ மனித உயிர் பலிகளும் அப்போதுல இருந்து இப்போது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இடத்துல உருவாகிற முதல்ல வந்து அவனுக்கு இடத்தை பற்றி ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பற்றுதல் எல்லாம் இல்லாம இருந்தது. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறப்போ ஒரு பொசசிவ்னஸ் வருது. ஸோ இது நம்ம இடம், இதை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் வருது. அது வந்து இது எங்களுக்கான இடம், இங்க நீங்களா வரக்கூடாது அப்படிங்கிறது அங்கிருந்து இப்போ வரைக்கும் நம்மளை படாப்படுத்துது. நீங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாதுன்னு. ஸோ இது வரைக்கும் வந்து மனிதன் வந்து ஓரளவுக்கு இதாகி இப்போ ஒரு குழுக்களாக வாழ ஆரம்பிக்கிறான். வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு, நாகரீகம்னா முதல்ல என்ன, நாகரீகம்னா என்ன, ஒரு ரொம்ப எளிய நடையில எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறுகிய காலகட்டத்தில் உருவாகிய பழக்க வழக்கங்கள், மேம்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் மனிதனையும் மனித சமுதாயத்தையும் அடுத்த நிலைக்கு கொண்டு எது செல்கிறதோ அதுதான் ஒரு நாகரீகம்னு சொல்லுவோம். சிவிலைசேஷன் சொல்றோம். ஸோ இதுல வந்து தூங்கினா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்டா. இந்த நாகரீகங்கள் அவ்வளவுதான். இந்த நாகரீகம் முடிச்சதுன்னா முடிச்சது. கிபிக்கெல்லாம் வரலைங்க வேம்போ, இன்னும் கிமுல தான் இருக்கு. கிறிஸ்துவன்னு பிறக்கலைங்க வேம்போ. ஓ அது வேற ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கிமுனா கிறிஸ்துக்கு முன், கிபில கிறிஸ்துவுக்கு பின். அது வரைக்கும் இது வந்து முதல் பாதியான புத்தகம் வரைக்கும் வந்திருக்கிறப்போ, அடுத்த பாதி புத்தகத்துல முழுவதுமே கிமு மட்டும்தான் பார்க்க போறோம், கிறிஸ்து பிறந்ததுக்கு முன். ஸோ இந்த அத்தனை நிகழ்வுகள்லையும் பாத்தீங்கன்னா, இந்த நாகரிகம் இது வரைக்கும் தொடங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அத்தனை நிகழ்வுகள்லையும் நிறைய மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா 3 மட்டும் மாறவே இல்லை. ஏகதேசம் அதுக்கப்புறம் வர்ற நாகரிகங்கள்லையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி நிரந்தரமாகவே இருந்திருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், யுத்தம். ஸோ நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ ஒரு யுத்தம் வந்து நடந்து கொண்டே இருந்திருக்கிறது, நடக்கவும் போகிறது. அந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருந்திருக்கிறது. ஸோ அது மனிதனுக்கு ரொம்ப உதவி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இயல்பான ஆட்சியா இருக்கும் போதும் சரி, இல்லை ஒரு கொடுங்கோல் ஆட்சியா இது இருக்கும் போதும் சரி, நிலைய இருந்தது பார்த்தீங்கன்னா இலக்கியத்துறையில பார்த்தீங்கன்னா கவிதைகள். ஸோ அது ஏதோ ஒரு கவிதைகள்லாம் உடனே எழுதி வச்சு அழகான இதுல இருக்கணும்னு இல்லை, ஒரு பேச்சாற்றலோட இதோட இருக்கிற கவிதைகள் வந்து நிலைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், மது வகைகள். என்னைக்கு ஒரு குழுவா இருக்க ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பீர் அது போன்ற மது வகைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது வகைகள் இருந்துட்டே இருந்திருக்கு. அதை வந்து அழிக்கவும் முடியவில்லை, அதை அழிக்கவும் முடியாது. அது வந்து நிரந்தரமா இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ மூணு நாகரிகங்கள் பத்தி பேசுவோம். நாகரிகங்களுக்கு வரும்போது இது கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் கிமு கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் ஒரு 2500 2000 வருடங்கள் ஏறத்தாழ அந்த சூழ்நிலையில் உருவான நாகரிகங்கள். ஆனா வேறு வேறு இடங்கள்ல உருவான நாகரிகங்கள். முதல் நாகரிகம் வந்து மெசபொட்டாமியா, பாபிலோனிய நாகரிகம். ஸோ இது எங்க உருவாகுதுன்னா, யுரேட்டிஸ் டைக்ரஸ் அப்படிங்கிற ஒரு 2 பெரிய நதிகள் வந்து இப்ப இருக்கிற பாலஸ்தீன் பகுதி,
அந்த இதில் ஓடிக்கொண்டிருக்கு. அதோட முற்றத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த 2 நதிகளும் கொண்டு வந்து சேர்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய வண்டல் மண் மிக்க ஒரு பள்ளத்தாக்கு உருவாகுது. ஸோ அங்க வந்து மனிதன் தங்குவதற்கான முதல் குடியிருப்பு உருவானதாக வரலாற்று செய்திகள் சொல்லுது. ஸோ அது நல்ல மண்ணா இருக்கிறதுனால விவசாயம் பண்ணலாம், எல்லாமே பண்றதுனால, எல்லாமே பண்ணக்கூடிய நிலமா இருக்கிறதுனால அங்க வந்து உருவாகுது. ஸோ அப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நதி வந்து சேர்ந்து ஒரு டேம் தெரியல, ஒரு சங்கமிக்கும் இடம் அப்படின்னு தான் இது பண்றாங்க. கட்டாத ஒரு டேம். ஓகே. ஸோ அதில் வந்து இப்போ என்ன ஆகுறான், ஒரு தலைவன் உருவாகிறான். அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷேர்கான் அப்படின்னு ஒருத்தன் தான் வந்து உலகின் முதல் மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஷேர்கான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அங்கே தங்கி இருக்கிற மக்கள். அவங்க வந்து தங்கி இருக்கிற மக்கள்ல வந்து சிலர் வேலையாட்கள் இருப்பாங்க, சிலர் வந்து என்ன சொல்றது பயணிக்கும் ஒரு இதுகளாக இருப்பாங்க. அதில் வேலைக்கார பெண்மணியோட இப்போ நம்ம இந்த கதையை லைட்டாக சொல்லும்போது உங்களுக்கு எங்கேயோ எதிரொலிக்கும். ஸோ இந்த வேலைக்கார பெண்மணியோட ஒரு மகனா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து அவளுக்கு என்ன சூழ்நிலையோ என்னவோ தெரியல, ஒரு ஒரு நதியில வச்சு அனுப்புறா அந்த குழந்தைய. அத அந்த நதியிலிருந்து வந்து ஒரு அந்த ஒரு இளவரசியோ ஒரு அந்த அந்த தலைவனுக்கான குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி எடுக்கிறா. அந்த அந்த இடத்துல அந்த ஷேர்கான்ங்கிறவன் வந்து வளர்றான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் தாத்தாவை கொண்டு அவன் வந்து மன்னன் ஆகிறாங்க. ஸோ மன்னன் ஆகி இதுதான் முதல் மன்னன் உருவான கதை. இதை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நம்ம இதுல எல்லாமே வந்திருக்கும், தளபதியிலையோ இல்லை நிறைய படங்கள்ல வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே இடத்துல இருக்கும்போது மொழியும் உருவாகுது. ஸோ மொழி உருவானது அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். பட் ஆனால் மொழி வந்து இன்னும் கொஞ்சம் செவனே இதாக்கப்படுது. ஸோ இன்னும் எழுத்தெல்லாம் உருவாகல. இதுல ஒருத்தர் வந்து அந்த மெசபொட்டாமியா இதுல கட்டடக்கலை நிபுணர் ஒருத்தர் வந்து வளைவை உண்டாக்கிறார். வளைவுனா ஆர்ச் வடிவம் உண்டாகுது. ஆர்ச் வடிவம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஆர்ச் வடிவம் இருந்தால்தான் பிரிட்ஜு கட்ட முடியும். நிறைய கட்டடங்களுக்கு அடிப்படையான இது வந்து ஆர்ச். ஸோ அதனால அது உருவானது, ஒரு சிற்பக்கலை உருவாகுது. இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கும்போது நிறைய இதாகுது. இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒன்று நடந்திருக்குது. என்னன்னா மனிதன் வந்து எல்லா பக்கம் தெரிஞ்சுட்டு இது பண்ணிட்டு இருந்திருக்கிறான். இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன குழுவாகவோ ஒரு ஊராகவோ இருந்திருக்கிறான். இப்போ முன்னாடி தெரிஞ்சுட்டே இருந்தது இப்போ வந்து சும்மா இருக்கிறான் ஒரு இதா இருக்கும்போது. ஸோ சும்மா இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும்? சண்டை நடந்திருக்கும். ஆமா. ஸோ சும்மா இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல மொத்த ஜனத்தொகையை எடுத்துட்டீங்கன்னா, கார்த்திக் டைம் அதேதான். ஸோ 1 கோடி தான் மக்கள் தொகை. ஸோ எப்போ ஒரே இடத்துல தக ஆரம்பிக்கிறானோ அப்போ 1 கோடியிலிருந்து 5 கோடிக்கு போயிருது மக்கள் தொகை. ஸோ அது வந்து அதுவும் நடக்குது. ஸோ இது இப்படி மக்கள் என்ன ஆகுது, ஒரு ஊர் உருவாகுது. அங்க வந்து ஒரு மன்னனோ ஒரு இது எல்லாமே ஒரு 50 மைல் அவ்வளவுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கட்ட பஞ்சாயத்து நடக்குது, அங்கங்க தலைவன் இதாகிறான். இந்த மாதிரி ஒரு ஊருக்கு என்ன ஒரு குறியீடுகள் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறப்போ முதல் பேரரசன் ஒருத்தன் உருவாகிறான். இதே மெசபொட்டாமிய காலத்துல அவன் பேரு ஹமுராபி. ஹமுராபிங்கிறவன் தான் முதல் பேரரசு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, 50 மைல் சுற்றளவுல இருக்கிற தன்னோட ஊர் எல்லை பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்லை விரிவாக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு பெருசா போர் தொடுக்கிறான், இது பண்றான். இப்போ ஈராக் இருக்குது தெரியுங்களா, அந்த அந்த இது முழுவதையும் இது ஆக்குபை பண்ணிட்டு உலகின் முதல் பேரரசனாக அவன் கருதப்படுறான். ஸோ இந்த ஹமுராபி வந்து அவரு கொண்டு வந்த இந்த மனித சமுதாயத்துக்கு இது பண்ண முதல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்சி புரிஞ்சது, ஒரு எல்லை விரிவாக்குனது போக சட்டம்னு ஒண்ணு முதல்ல அப்பதான் வருது. ஸோ இவர் என்ன பண்றாரு, ஒரு பேரரசா உருவாகும் போது நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இப்போ எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ சட்டம்னு ஒண்ணு வேணும். ஸோ சட்டம்னு ஒண்ணு வேணும், அதை உருவாக்குறாங்க. அதை உருவாக்குறதோட வடிகாலா என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ உருவானதுதான் வந்து
இவர் உருவாக்குற சட்டம், அப்போ உருவாக்குற சட்டம் எப்படி இருக்கும்? நீ ஒருத்தனுங்கிட்ட இருந்து ஒன்று எடுத்துட்டீங்கன்னா இது, நீ ஒருத்தனை கொண்டுட்டீங்கன்னா உனக்கு மரணம் தான் தண்டனை. இப்படி இங்கிலீஷ்ல கூட இது இருக்கும், நை ஃபார் அ நை அண்ட் டூத் ஃபார் அ டூத் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட சட்டங்கள், இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப கடுமையான சட்டங்கள் எல்லாம் போடப்பட்டு சட்டம்ங்கிறது மனித இதுக்கு உருவாகுது. ஸோ இப்படி ஐ ஃபார் அ நைல இருந்து ஐ ஃபார் அ நை வில் மேக் தி ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட் அப்படின்னு மகாத்மா காந்தி இது பண்றதுக்கு இன்னும் 3500 ஆண்டுகள் ஆகுது. ஸோ அவ்வளோ நீண்ட நெடிய பயணம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது, சட்டம் இயற்றப்படும் போது ஏதாவது ஒரு பக்கம் வைக்கணும். ஸோ அப்போ இதாகிற இது எப்படின்னா களிமண்ணில் எழுதுறாங்க. களிமண்ணில் தான் ஈர களிமண்ணில் எழுதுறாங்க. எழுதி அது காஞ்ச அப்புறம் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து இது ஓகே வைக்கிறதுக்கு, ஒரு பக்கம் பலகையாக வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் சரி. ஆனால் ஒரு ரகசியத்தை பரிமாறணும், ஒரு பெரிய இது இருக்குது, இங்கிருந்து அங்கே கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, களிமண்ணில் அதே மாதிரி எழுதி அந்த இதையை வந்து காய வச்சு இது ஒன்று வச்சு அதுக்கப்புறம் அது உலர்ந்தப்புறம் மறுபடியும் அது மேலே வந்து ஒரு மெல்லிய களிமண்ணால் இது பண்ணி அதை வந்து மூடிடுறாங்க. மூடி இதை அப்படியே எடுத்து சென்று எங்கு செல்லணுமோ அங்கே யாருக்கு அந்த இதை உருவாகுதோ அங்கே கொண்டு போய் அந்த அந்த இதையை வந்து மேலால் தட்டணும் அப்படின்னா மேலே இருக்கிற களிமண் அப்படியே விழுந்துடும், உள்ளே இருக்கிற எழுத்துக்கள் மட்டும் இருக்கும். ஸோ முதல் லெட்டர் உருவாகுது. ஸோ இப்படி தான் வந்து முதல் லெட்டர் வந்து இதுக்கு வருது. ஸோ ஒரு மொழி வந்து இதிலிருந்து ஒரு எழுத்து வடிவமாக மாறி எழுத்து ஓரளவுக்கு எழுதக்கூடிய இதுக்கு இது பண்ணுறதுக்கு இது எல்லாமே உடனே நடக்கல, ஒரு 800 ஆண்டுகள் நடக்குது. இது மொழி வந்து ஒரு உருப்படியான எழுத்து வடிவமாக மாறுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து இவங்க கொடுத்த இன்னொரு இது என்ன அப்படின்னா, கில்கெமிஷ் எங்கிடு அப்படின்னு ஒரு காப்பியம் வேற இந்த களிமண்லேயே எழுதியிருக்கிறாங்க. அது வந்து அதுதான் உலகின் முதல் காப்பியம்னு சொல்றாங்க. ராமாயணம் மகாபாரதம் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி. ஸோ அது மட்டுமே ஒரு நாள் பேசலாம். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை அப்பவே எழுதியிருக்கிறது. பட் இப்போதைக்கு அதை விட்டுருவோம். ஸோ ராமாயணம் மகாபாரதம் மாதிரி அவ்வளவு விஷயங்களும் அவ்வளவு சுவாரஸ்யங்களும் நிறைந்த ஒரு இது அப்போதே எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஊரின் நடுவில் கோயில் உருவாகுது. இந்த பழக்கங்கள்லாம் வருது. என்னென்னலாம் வருதுன்னா, ஊரின் நடுவில் கோயில் உருவாகுது. இதை சுற்றி ஆள்பவர்கள் பெருந்தலைகள் வசிக்கிறார்கள், அதை சுற்றி சாமானிய மக்கள் வசிக்கிறார்கள். இதெல்லாமே நடக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி மெசபொட்டாமியா இதில் வந்து வீடு இருக்கு, வீட்டுக்குள்ளேயே பூஜை அறைகள் வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே இருக்கணும், சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. மரணத்தை வந்து அவங்க வந்து புனிதமாக கருதுறாங்க, அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட மரணத்தை. ஸோ அவங்க மரணம் அடைஞ்ச அப்புறம் அங்கேயே வீட்டுக்குள்ளேயே புதைக்கிறாங்க. அப்போதான் அவங்க வந்து ஆவி அந்த வந்து மற்றவங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று மெசபொட்டாமியா நம்மளுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா எண்கள். ஸோ எண்கள் முதல் மனித சமுதாயம் எப்படி எண்ணுது, எப்பவும் போல கை விரல் விட்டு எண்ணுது, 10 வரைக்கும் எண்ணுது. ஸோ 10 வரைக்கும் எண்ணுது. 10க்கு அப்புறம் வந்து 10 10ஆ எண்ணுது. இது வந்து இப்போ இருக்கிற மாதிரி 100 வரைக்கும் போகல, 60 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ அது ஏன் அப்படிங்கிற விளக்கம் இங்கே பெருசாக கொடுக்கப்படல. அது நம்ம வேற எது தகவல் இருந்தால் இது பண்ணி ஆராய்ந்தா தெரியும். ஸோ 60ன்னு உருவாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு வட்டத்தை 60 பிரிக்கிறான், 360ன்னு உருவாகுது. ஒரு மணி நேரத்துக்கு 60 மணிக்கூறுகள்னு உருவாகுது. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற 60 மணிக்கூறுகளுக்கு அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவான மெசபொட்டாமியா கலாச்சாரமும் நாகரிகமும் தான் அடிப்படை. ஸோ இதுல வந்து நிறைய போர் யுக்திகள் எல்லாமே கையாளுறாங்க. இது நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் விவரிப்பா இருக்கும். அதுல தண்ணீரை தேக்கி வைத்து உடனே திறந்து விட்டு ஒரு கிராமத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸ், இந்த முறைகள்லாம் உருவாகுது. அடுத்து வந்து இதே காலகட்டத்தில் உருவான இன்னொரு நாகரிகம் நம்ம இந்தியாவில் உருவான சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம்னாலே 2 நம்மளுக்கு ஞாபகம் வரும், மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. இது ரெண்டும் பக்கத்தில் ஒரு மாதிரி ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 2 முக்கியமான நகரங்கள். மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடுன்னு அர்த்தம். ஸோ இறந்தவர்களின் மேடு, அதை தோண்ட தான் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு நாகரிகம் இருந்தது, இது பண்ணுது அப்படின்னலாம் தெரிய வருது. அது எவ்வளோ பெரிய நாகரிகம்னா,
இப்போ இருக்கிற இங்கிலாந்தை விட 5 மடங்கு பெரியது அப்பவே. ஸோ அவ்வளோ பெரிய நாகரிகம். ஸோ இதுக்கும் நம்ம பெருசா உள்ள வந்து அவங்க நிறைய அவங்களும் சிந்து சமவெளி நாகரிகத்துல இதே மாதிரி நிறைய புதிய இதுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனா சிந்து சமவெளி நாகரிகமும் மெசபொட்டாமியா மற்ற நாகரிகங்கள்ல இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி மாறுபட்டு இருந்ததுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அது வந்து என்னன்னா மற்ற நாகரிகங்கள் வந்து ஒரு ஒரு மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு மாதிரி தூய்மையான நாகரிகம்னு சொல்றாங்க, கிளீனான சிவிலைசேஷன். ஏன்னா சுகாதாரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. வடிகால் வாரியம், ஐ மீன் வடிகால்கள், இது சாலைகள், இது எல்லாமே ரொம்ப கச்சிதமாக போடப்பட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது போக வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு நாகரிகமாக இருந்திருக்குது சிந்து சமவெளி நாகரிகம். இதுவே மெசபொட்டாமியா இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைக்கு தள்ளி மிக பிரம்மாண்டப்படுத்தப்பட்ட உணர்வுகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி அந்த நாகரிகங்கள் எல்லாமே இதுவரைக்கும் ஒரு மாதிரி அழிந்து போயிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் மற்ற வேறு படையெடுப்புகள் இதெல்லாம் வந்தாலுமே ஒரு மாதிரி கலவையா இன்று வரைக்கும் ஒரு அளவுக்கு புழக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மாதிரி மெசபொட்டாமியால பெரிய தாடி வச்சிருக்கிறது, பீர் குடிக்கணும், தாடி வச்சிருக்கணும், அப்பதான் அங்க மதிப்பாங்க. இங்க வந்து தாடியெல்லாம் இதுவா இல்லை. அப்புறம் வர்த்தகம் வளருது இந்த இந்த 3 இதுக்கு இடையில. முக்கியமா கோழிகள், முட்டைகள் இதெல்லாமே வந்து இதாகுது. ஐ மீன் முக்கியமானதா சிந்து சமவெளி நாகரிகத்துல இதாகுது. ஸோ இன்னும் வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போச்சு. இன்னை வரைக்கும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அவிழ்க்கப்பட முடியாத ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவங்க பேசிய மொழி என்ன அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அறுதிட்டு கூறவே முடியல. ஸோ அது வெவ்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் வெவ்வேறா சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் என்னங்கிறாங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்ன அப்படின்னா தமிழ் மொழியோட ஆரம்ப காலகட்டம் தான் அந்த மொழி. அந்த தமிழ் மொழியோட ஆரம்ப காலகட்ட மொழி தான் அந்த மொழி அப்படின்னு சொல்லி ஒரு இதுகள் இதாகுது. இன்னொன்று சமஸ்கிருதம் அதுக்கான இது அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ அந்த சமஸ்கிருதம் தமிழ் இந்த இரண்டுக்கான இது எங்க உருவாகுது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல பேசிய மொழிகள்ல இருந்து. ஸோ இது வரைக்கும் அதை வந்து இதே பண்ண முடியல. ஸோ ஒரு பூகம்பம், படையெடுப்பு இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சு போகுது. அடுத்து முக்கியமான நாகரிகம் இதே மாதிரி ஒரு அக்கு மாதிரி நினைச்சிட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் உருவாகிறது என்ன அப்படின்னா எகிப்து நாகரிகம். ஸோ எகிப்துல நைல் நதிக்கரை இருக்குது. அந்த நதிக்கரையில நிறைய அரசர்கள் வர்றாங்க, இது பண்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான இது எகிப்து நாகரிகத்துல என்ன அப்படின்னா அவங்க கடவுள்களுக்கு பஞ்சமே இல்லை. 2000-3000 கடவுள்கள் இருக்காங்க. ஏன் 2000-3000 கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க முதல் இவங்கள நெருப்பு இது எல்லாத்தையும் வழிபட்டு இருந்த மிருகங்களை வழிபட்டு இருந்த இது போய் அரசர்களே கடவுளாக மாறி வழிபட ஆரம்பிக்கிறாங்க எகிப்து நாகரிகத்துல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கடவுள்கள் எண்ணிக்கை பன்மடங்காகி போயிட்டே இருக்குது. அது போக இன்னொரு முக்கியமான எகிப்து நாகரிகம் உலகத்துக்கு கொடுத்தது எதுன்னா முதல் பெண் ராணியை முதல் பெண் அரசரை இந்த உலகத்துக்கு கொடுத்ததும் எகிப்திய நாகரிகம் தான். ஸோ எகிப்திய நாகரிகத்தில் அவங்க பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ வந்து எகிப்திய நாகரிகத்தில் பெண்கள் ஆள முடியாது. அந்த பெண்ணுக்கு இருந்த திறமையாலும் ராஜ தந்திரங்களாலும் இதாலும் என்னன்னா ஒரு ஆண் வேடமிட்டு அவளே கிட்டத்தட்ட 20-30 வருடம் வந்து எகிப்திய சாம்ராஜ்யத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது முதல் பெண் அரசி உருவானது அதே தான். அப்புறம் பிரம்மாண்ட இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரம்மாண்ட முதல்ல இந்த அகழ்வாராய்ச்சி பண்றவங்க எல்லாம் எங்க போய் தோண்டணும் என்ன இது ஒண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாதுங்கிறதோட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா புதைஞ்சிருக்கும், எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி குறியீடுகள் ரொம்ப இதுல வந்து எகிப்து நாகரிகம் நம்மளுக்கு குறைய வைக்கல. மிகப்பெரிய கட்டடங்கள், மாளிகைகள், பிரமிடுகள் இதை சுத்தி தோண்டினாலே போதும் உங்களுக்கு எல்லாமே இங்கேயே கிடைக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இங்க வந்து அதுல ஒரு அரசனோட பேர் வந்து அக்னடான்னு ஒரு அரசன். ஸோ அந்த அக்னடாங்கிற ஒரு அரசன் என்னதுன்னா அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கலீலியோ பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கலீலியோ வந்து உலகம் வந்து
முதல்ல உலகத்தை சுத்தி தான் சூரியன் எல்லாமே சுத்தி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கலீலியோ தான் முதல்ல வந்து சூரியன் தான் மையம், அதை சுற்றி தான் எல்லாமே சுத்தி வருது. அதோட விளைவு என்னாச்சு அப்படின்னா, அப்ப இருந்த போப்பாண்டவர் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு அவரு. ஸோ அதே மாதிரி தனியா சிந்திக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் உலகத்துல இடமே இல்லை. ஐ மீன் இது வரைக்கும்னா அப்போ வரைக்கும். ஸோ அப்போ வந்து முதல்ல இந்த அக்னேடான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த அரச பரம்பரையில் வர்றாரு. அவரு வந்து ஒரு ஒரு டீனேஜர், ஒரு இதுள்ள இதுவரு. அவர் அரச இதுக்கு வரும்போது அவருக்கு சூரியன் மேல் ஒரு பயங்கர ஈடுபாடு. சூரிய கதிர்கள் மேல் அது எப்படி உருவாச்சு என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் இல்லை. பட் ஆனால் அவருக்கு சூரியன் மேல் ஒரு பெரிய ஈடுபாடு. அவர் வந்து உடனே என்னங்கிறாரு, இந்த மாதிரி எல்லா கோயில்களும் இல்லைங்க, இத்தனை கோயில் எல்லாம் கிடையாது, இத்தனை கடவுள் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் இது பண்ணுங்க, அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடுங்க மாதிரி. சூரியன் மட்டும்தான் கடவுள், சூரியனை தான் கும்பிடணும் நீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. ஸோ இவரை வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்ச நாள்ல 20 அங்க இருக்கிற பூசாரிகள், பியூரோக்ராட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து அவர் அழிச்சிடுறாங்க. ஸோ அதையே விட்டுறலாம் நம்ம. அதை விட்டுட்டு இவர் ஏன் நம்மளுக்கு முக்கியமா இதாகிற அப்படின்னா, இவர் தான் உலகின் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல். அதாவது தனி மனிதனாக ஒன்றை செய்ய முடியும். தனி மனிதன் நினைப்பது ஒரு ஒரு கூட்டு மனப்பான்மையிலிருந்து ஒரு தனி மனித சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்திய முதல் ஆள் இவருங்கிறதுனால இவர் வந்து வரலாற்றுல ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க இது வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மம்மிகள் இருக்கு, மம்மிகள் கொல்லைப்படுது, மம்மிகள் எப்படி செய்யறதுங்கிறதே வந்து மிகப்பெரிய இது. அதை பற்றி விளக்கியிருக்காரு. எப்படின்னா, ஒரு அரசன் இறந்தப்புறம் அவர் வயிற்று கழிச்சு எல்லாத்தையும் குடல் எல்லாத்தையும் எடுத்துருவாங்களாம். எடுத்துட்டு இதே மாதிரிலாம் இருக்குமா, அதுக்கப்புறம் உள்ள வந்து பச்சிலைகள் இதெல்லாத்தையும் வச்சு தச்சிருவாங்களாம். தச்சப்புறம் வந்து மூக்கு வழியாவே மூளையை வெளியே எடுத்துருவாங்களாம். மூக்கு வழியா மூளையை வெளியே எடுத்து, சில டைம் கண்ணு வெளியே எடுத்து, அதுக்கப்புறம் அந்த அது மக்கி போகாம இருக்கிறதுக்கு அந்த உடலை ஏதோ ஒரு வகையான உப்புக்குள்ள மூழ்கி வச்சிருப்பாங்களாம். 40 நாட்களோ 2 மாதங்களோ மூழ்கி வச்ச அப்புறம் அதுக்கப்புறம் அது மேல் மெழுகு, மம்மோனா மெழுகுன்னு அர்த்தம். ஸோ அந்த மெழுகு பூசப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து மம்மிகள். ஸோ இந்த மம்மி உருவாக்குறதுக்கே இவ்வளோ இதாகுதுன்னா, அப்போ அவங்களோட மருத்துவத்திற அறிவு எவ்வளோ மேலோங்கி இருந்திருக்கு அப்பவே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ மூக்குக்குள்ள இது விட்டு மூளை எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி பாதுகாத்து வைக்க முடியும் அவ்வளோ காலகட்டம், அரசன் திரும்பி உயிர்ப்படுத்தி வர்ற வரைக்கும். உயிர் பெற்று வரும்போது அவருக்கு ஒரு உடல் வேண்டும், அவருக்கு ஒரு உடல் வேண்டும் அப்படிங்கிற அந்த உயிர் வந்து சாகாது, எங்கேயோ தெரியும், திரும்பி வந்து அதேதான் மம்மி படத்துல வர்றதேதான். ஸோ சில அரசர்கள் பேரெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. ராம்சஸ் II இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற மன்னர்கள். அப்புறம் இன்னொரு குறியீடு இதுல இருந்து எடுத்துக்கினா ஃபாரோன்னு சொல்லுவாங்க அந்த மன்னர்களை எகிப்திய மொழியில. அவங்க ஒரு வினோதமான பழக்கம், வினோதம்னு சொல்ல முடியாது, அப்போ அது இயல்பு. அவங்கள வந்து ரொம்ப புனிதமா கருதிட்டாங்க, அவங்களோட ரத்தம் புனிமையானது இதானதுன்னு. ஸோ இதனால என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க தங்கைகளையும் மகள்களையுமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரத்தம் வெளியே போயிடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுங்க, அவங்க தங்கை மகள்களையே கல்யாணம் பண்ணி இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த ராம்சஸ்ங்கிற ஒரு மன்னர் வந்து கிட்டத்தட்ட 92 வயது வரை வாழ்ந்தார். அதைய சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது வரைக்கும் வந்து இந்த கிட்டத்தட்ட கிபி ஒரு 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். இப்போ இருந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மனித வாழ்வு எல்லாம் வந்து 60 வயசு வரைக்கும்லாம் இருந்தது கிடையாது. 30 வயது தான். 30 வயது அதிகபட்ச வாழ்வு. 35 இதுவன்னா அதுவே பெருசு. இவ்வளவுதான் மனித வாழ்வே. ஸோ இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம 2-3 மடங்கு ஆக்கியிருக்கிறோம் இப்போ மனித வாழ்வை. ஸோ அவரு 92 வயது வாழ்ந்தது அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக குறிப்பிட்டிருக்கிறது. ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம எகிப்து நாகரிகத்தை பத்தி இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையான மரம், நைல் நதியில வளர்ற ஒரு வகையான பாபிரஸ் என்கிற மரம். அந்த மரத்துல இருந்து அந்த தோலை உரிச்சு அதுல எழுதி அதுலயே கூர்மையான இதை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ களிமண்ல இருந்து இப்போ நம்ம மரத்துல எழுதுற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ மருத்துவம், அனாட்டமி அதையெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வினோதமான இது என்னன்னா, அவங்க ஃபாரோக்கள் வெள்ளை உடை அணிந்திருந்தாங்க.
முடி வச்சுக்கிறத ரொம்ப இதுவாக கருதுனாங்க. ஸோ பெண்கள் முதற்கொண்டே எல்லாருமே முடியை கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிட்டு விதவிதமாக விக் வச்சுக்கிறது, வாசனை திரவியங்கள் இதெல்லாமே ரொம்ப ஃபேஷனுக்கு ரொம்ப ஃபேஷனும் பார்ட்டி கலாச்சாரத்தையும் முதல்ல இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது வந்து எகிப்திய கலாச்சாரம். ஸோ அது கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து கிரேக்க கலாச்சாரம். ஸோ கிரேக்க நாகரிகம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் இல்லை, இது மூணும் மெசபொட்டாமியா, சிந்து சமவெளி, எகிப்திய நாகரிகம், இது மூணும் ஒரே காலகட்டத்தில் நிகழ்ந்தது. இதுக்கு அடுத்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க இது. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து மனித பழக்க வழக்கங்கள் இதுல எல்லாம் கலை இதுல எல்லாம் வந்து இலக்கியம் இதுல எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து அறிவை நோக்கி பயணிக்கிறது மனித சமுதாயம். அதுதான் கிரேக்க நாகரிகம் நம்மளுக்கு கொடுத்தது. இன்னொன்று என்னன்னா, கடுகு சிறிதினும் காரம் பெரிதுன்னு நம்மளுக்கு உணர்த்தியதும் கிரேக்க நாடுகள் தான். ஸோ கிரேக்க நாகரிகம்னா ஒரு நாடா இது பண்ண முடியாது, நிறைய நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு அது. அதுல வந்து முக்கியமான 2 நாடு ஏத்தன்ஸ், ஸ்பார்ட்டா. ஸோ இவங்க 2 பேர் வந்து பக்கத்தில் அண்ணன் தம்பி மாதிரி, ஆனால் சண்டை போட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால முன்னாடி ஒரு பழமொழியே இருந்திருக்கு, ஏத்தன்ஸ் ஸ்பார்ட்டா மாதிரி சண்டை போடாதீங்கடா அப்படின்னு. அந்த அளவுக்கு சண்டை போட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன ஊர், பெங்களூர், மும்பை, இவ்வளோதான் அதோட அளவே. ஆனால் அவங்க இந்த உலகத்துக்கு செஞ்சதை வேற யாராலையும் செய்ய முடிஞ்சிருக்காது. இவ்வளோ தூரம் நம்ம வந்துக்கிறதுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய காரணம். இது எல்லாமே எதில் உருவாகுது அப்படின்னா, நான் அதில் ரொம்ப உள்ளே போக விரும்பலை. 300ன்னு ஒரு படம் இருக்குது, 300ன்னு ஒரு படம் இருக்கும். ஸோ அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது வந்து பாரசீக இது ஈரான் இப்போ இருக்கிறது. அவங்க வந்து மிகப்பெரிய படை, 40,000 படைகள், 40,000 பேர் கொண்ட படைகள் அந்த 300 திரைப்படத்திலேயே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து படையெடுத்து இந்த கிரேக்க நாடுகள் எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு வர்றாங்க, இது பண்ணுறாங்க. இவங்களோட படை அவங்க 40,000 பேர்னா இவங்க ஒருத்தர்னா அவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய உக்திகள் வரும், அது எல்லாமே இந்த புத்தகத்துலேயும் விவரிக்கிறாங்க. அந்த உத்தமெல்லாம் வரும்போது இந்த சின்ன படை வந்து அந்த பெரும் பாரசீக படையை தோற்கடிக்குது. ஸோ தோற்கடிக்கிறப்ப தான் வந்து அந்த மக்கள்கள் அங்கே வந்து எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, படை பெரிதல்ல, இப்போ நம்மளுக்கு அறிவு சார்ந்து செயல்படுவதும் அறிவு சார்ந்து இது பண்ணவும் மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு இழுத்து செல்லும்னு மனித சமுதாயம் உணர ஆரம்பிக்குது. ஸோ அதை நோக்கிய பயணம் தொடங்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கிரேக்க இதில் வந்து நிறைய நம்ம இப்போ ஃபாதர் ஆஃப் சம்திங்னு சொன்னோம்னா அதில் நிறைய பேர் கிரேக்கர்களாக தான் இருப்பாங்க. நாடகத்தின் தந்தை, மருத்துவ தந்தை, தத்துவ சித்தாந்த தந்தைகள் என்று பல கலை, இலக்கியம், வீரம், சிற்பம், பேச்சுக்கலை இது எல்லாத்துலேயுமே ஒரு சிறிய அளவீடுள்ள ஒரு நாடு சிறந்து விளங்குச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ நம்ம பேசுகிற நாடக கலையில் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நாடக கலையில் வந்து இது வரைக்கும் வெறும் வெற்றி பெறுவோம், வெற்றி கழிப்பீட்டில் கொண்டாடுவோம், அது மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஒரு சோக நாடகங்கள், ஒரு நையாண்டி நாடகங்கள், இந்த மாதிரி வேறு விதமான இதுகள் எல்லாம் உருவாக காரணமானவர்கள் கிரேக்கர்கள். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ட்ராஜடி, சீன், ஆர்கெஸ்ட்ரா, டயலாக்னு ஒன்று முதல்ல வந்ததே இந்த கிரேக்க நாடகத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி ஒரே ஆள் தான் போய் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, 2 பேரை வச்சு பர்ஃபார்ம் பண்ணதே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இது இந்த ட்ராஜடி எங்கேருந்து வந்ததுன்னா, ட்ராகோஸ், இதில் வெல்றவங்களுக்கு, நாடகத்தில் வெல்றவங்களுக்கு ஒரு செம்மறியாடி பரிசாக கொடுப்பாங்க, அதோட பேர் ட்ராகோஸ். அதனால அதுல இருந்தா ட்ராஜடி அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே வந்தது. ஸோ இதுல சுவாரஸ்யமா படிச்சது என்ன அப்படின்னா, இதுல 2 பெரிய நாடக ஆசிரியர்கள் இருந்தாங்க. அவங்க இயற்ற நாடகமெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணல. அவங்க 2 பேர் இறந்தது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அதை படிக்கிறப்ப எனக்கு. ஒரு நாடக ஆசிரியர் எப்படி இருந்தாருன்னு கேட்டா, அவர் ஏதோ வீதியில நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ வந்து மேல கழுகு பறந்துட்டு இருந்துதான். அந்த கழுகு வந்து ஒரு ஆமையை தூக்கி கொண்டு போயிட்டு இருந்துதான். அந்த கழுகு தெரியாம கீழே போட்டுருச்சான். நேரா இவர் தலை மேல வந்து விழுந்து மண்டை வெடிச்சு, என்னடா நாடகம் பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்து மண்டை பொழந்து இருந்தாரா. இன்னொரு நாடக ஆசிரியர், அவரும் ரொம்ப பிரபலமானவர், அவரு எனக்கு படிக்க முடியல பேரு. அவர் எப்படி இறந்தாருன்னு கேட்டா, ஒரு விருந்துல சாப்பிட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு திராட்சை பழத்தை மேலே தூக்கி போட்டிருக்காரு. மேலே தூக்கி போட்டு வாயில் இது பண்ணாங்க, வாயில பிடிச்சி அப்படியே மூச்சு திணறி அப்படியே அந்த இதுல இறந்துட்டான். ஸோ இது எல்லாமே
ஸோ என்னதுடா சோக்காய். ஸோ இது விளையாட்டாக சொன்னாலும் நோய்களின் மருத்துவ தந்தை ஹிப்போக்ரட்டிஸ் இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் வேர்ல்டில் பதவி பிரமாணம் மேற்கொள்ளக்கூடிய ஹிப்போக்ரட்டிஸும் அதே மருத்துவ இதில் இருந்தால் வந்தார். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அது வரைக்கும் எப்படி நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா நோய்கள் வந்து கடவுளின் சாபம், கடவுள் யாருக்கெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறாரோ அவங்களுக்கு தான் நோய்கள் வரும்னு இது பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் அதை குணப்படுத்த முடியும், அது உடல்ல ஒரு 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 மாறுதல் அப்படின்னு முதல்ல இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் அவர் அந்த ஹைப்போக்ரட்டிஸ் தான். ஸோ அவர் அதை எடுத்து சொல்லி அப்பவே இந்த வலிப்பு நோய் இருக்கு இல்லைங்க, வலிப்பு நோய்க்கு வந்து மூளையில் ஏற்படுற சிக்கல் தான் காரணங்கிற அளவுக்கு அவங்க வந்து இது எல்லாமே கிமு கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி 700 ஆண்டுகள் முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா தத்துவ மேதைகள் நிறைய உருவானாங்க. அங்கே தத்துவ மேதைகள் உருவாகிறது எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா தத்துவ மேதைகள் கிட்டத்தட்ட இந்தியாவிடம் போட்டி போடும் அளவுக்கு தத்துவ மேதைகள் அங்க இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதில் முதன்மையானவர் சாக்ரட்டிஸ். ஸோ சாக்ரட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன தனி மனித இது, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்தவர். தனி மனிதனோட ஒரு சிந்தனை ரொம்ப முக்கியமானது, அதைய வந்து நாடு கவனிக்கணும், அறிவாளிகள் தான் நாட்டை ஆள வேண்டும், இப்படிங்கிற சிந்தனை எல்லாத்தையும் வந்து தத்துவார்ந்த ரீதியில மனித மேம்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அது எதாச்சியா ஒரே ஒரு சம்பவம் மட்டும் இது பண்ணிடும். ஒரு ஒரு விழா ஒன்று நடந்துட்டு இருக்கு, கோயில் விழா. அதுல வந்து கோயிலுக்குள்ள வந்து இந்த ஏத்தன்ஸோட மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேக்குறாங்க. உடனே ஒரு அசரீரி ஒலிக்குது, சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட சாக்ரட்டிஸோட சீடர் ஒருத்தர் என்ன பண்றாரு, உடனே ஓடி போய் சாக்ரட்டிஸ் கிட்ட இந்த மாதிரி இப்படி இதாச்சு, அந்த அசரீரி வந்து சாக்ரட்டிஸ்னு உங்க பேர் தான் சொல்லுது அப்படின்னு சொன்னங்காட்டி அவர் என்ன சொன்னாரா, நான் ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அறிவு ஏத்தன்ஸ்லயே எனக்கு மட்டும்தான் இருக்குது, அதனாலதான் அசரீரி அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொன்னாராம். ஸோ இந்த மாதிரி நையாண்டிகள் எல்லாம் ரொம்ப இதான தத்துவார்த்த ரீதியான சிந்தனைகள் மேலோங்கி இருந்த கிரேக்க நாகரிகம். அதுக்கப்புறம் புளூட்டோ, அவரோட இது வந்து புளூட்டோ வந்தாரு, ரிப்பப்ளிக்னு புத்தகம் எழுதினாரு. அதுல குகை மனிதர்கள்னு ஒரு சின்ன பாட்டு இருக்கு. அது வந்து எப்படி உண்மைக்கும் பொய்மைக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறது ரொம்ப அழகா இது பண்ணியிருப்பாங்க. அது நம்ம நேரம் காரணமா இன்னொரு இதுல இது பண்ணலாம். அது போக வந்து தர்க்க விவாதங்கள் இதெல்லாமே வந்து நிறைய அப்பதான் வந்து செழுமைப்படுத்தப்பட்டது. அகாடமி பள்ளிகள், பாடசாலைகள் இதெல்லாமே அங்க கிரேக்கத்துல தான் உருவாகுது. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் வர்றாரு. அவர் வந்து சாக்ரட்டிஸ், புளூட்டோ, அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் வர்றாரு. அரிஸ்டாட்டிலோட ஒரு மைந்தன் ஒரு இதுதான் மாணவன் தான் வந்து அலெக்சாண்டர். ஸோ அலெக்சாண்டர் வர்றாரு. அலெக்சாண்டரோட வாழ் இந்தியா வரை நீளுது, இந்தியா வரை எல்லா இதையும் ஆக்குபை பண்றாங்க. அதுக்கப்புறம் அலெக்சாண்டரோட கதை நம்மளுக்கு தெரியும். அவர் இந்தியா வந்து திரும்பி போறப்ப இறந்தாரு. அவர் எப்படி இருந்தார், இறந்தப்போ கையை அந்த வெளியே வச்சிருக்கிறது, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து கிரேக்க இதோட நாகரிகத்தோட மிகச்சிறந்த இது கிரேக்க நாகரிகத்துக்கு மட்டும் இல்லை, இதுவரை எல்லா நாகரிகத்துகளுமே கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் தனிமத சுதந்திரம் மேலோங்கி இருந்தது. இவ்வளவு உயர்த்தி பிடித்த அந்த நாகரிகங்கள் எல்லாமே மக்கள் அப்படின்னா அவங்க வந்து பெரும்பாலும் ஆண்களை மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவமே கொடுக்கப்படல. அவங்க வந்து குழந்தை பெறுவதற்கான ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எல்லா நாகரிகங்கள்லையும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பிலாசபிக்கல் டிஃபரன்ஸ் இருந்ததுனால கிரேக்க நாகரிகங்கள்ல இன்னும் ரொம்ப இயல்பா இருந்த ஒண்ணு அப்படின்னா ஓரின சேர்க்கை. ஆண்களுக்குள்ள இருந்த ஓரின சேர்க்கையும் நிறைய இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அது நம்ம அலெக்சாண்டரை பத்தி வரலாறு படிக்கும் போதே இல்ல படங்கள் பார்க்கும் போதும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் கடைசி நாகரிகம் நம்ம மௌரிய நாகரிகம். அலெக்சாண்டர் அப்படியே கிரேக்க இது வந்து அலெக்சாண்டர் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது, வீழுது. இங்க வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், சக்கரவர்த்தி உருவாகிறார். அவர் தான் சந்திரகுப்தர்.
ஸோ சந்திரகுப்தர் யாரு அப்படின்னா சாணக்கியர். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ராஜகுரு இருக்கிறாரு, சாணக்கியர்னு ஒரு ராஜகுரு இருக்கிறாரு. அப்போ வந்து நந்தனர்கள்னு ஒருத்தங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட தலைநகரம் எது அப்படின்னா பாட்டலிபுத்ரா, இப்போ பாட்னான்னு இருக்கிற பீகார்ல இருக்கிற இது. அவங்க வந்து நந்தனர்கள் வந்து ஒரு மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள். அவர் அரசவையில தான் இருந்தவர் சாணக்கியர். அந்த தாழ்த்தப்பட்ட அரசர்கள்ல இருந்து ஏதோ ஒரு மனச்சங்கடம் காரணமாக துரத்தி அடிக்கப்பட்டார். அவங்க வம்சத்தையே இல்லாம பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வெறியில வந்து உருவாக்கின ஒரு ஒரு மன்னன் வந்து சந்திரகுப்தர். சந்திரகுப்தரோட படை வந்து கிரேக்க படையெடுப்பு வந்து கிரேக்க படையெடுப்பு வரும்போது பயங்கரமா அடிச்சு துவம்சம் செய்து பெரிய வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று அவங்களோட எல்லை எங்கிருந்து வருதுன்னா இப்ப இருக்கிற பங்களாதேஷ், வங்காளத்துல இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் கீழே வந்து கர்நாடகா வரை அவங்களோட எல்லை நீளுது. நிறைய சட்டங்கள் இது எல்லாமே இயற்றப்படுறாங்க. இதுல ஒரு விசித்திரமான இது என்னன்னா, அவங்களுக்கு அந்த மௌரிய நாகரிகத்துல மெய்காப்பாளர்கள், அரசர்களோட மெய்காப்பாளர்களை வந்து பெண்களா தான் நியமிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க தான் வந்து அரசர்களுக்கு இன்னும் என்ன சொல்றது ட்ரஸ்டபிளா இதுவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இப்படி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுலயே இவரு மௌரி ஐ மீன் சந்திரகுப்தர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது